ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி 14 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது ஒரு வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னைக்கு ஆரம்பித்து நாளைக்கு முடியறதில்லை. பெரிய லாங் ஜேர்னி. அந்த லாங் ஜேர்னியில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், நிறைய கடினமான பாதைகள் இருக்கும். அதை கடந்து வர்றதுங்கிறது எல்லாருக்கும் ஜஸ்ட் லைக் தான் நடக்காது. அதில் பல சிரமங்களுக்கு நடுவில் தான் அதை பண்ணியிருக்கோம். அப்படி இது பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஓகே, இதெல்லாம் கடந்து தான் இந்த மனிதர் இன்றைக்கி வந்திருக்காரா, இதெல்லாம் கடந்து தான் இந்த பிஸ்னஸ் நடத்துக்கு வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன வியப்பும் ஒரு ஆச்சரியமே கூட ஏற்படும். டிஸ்கஸ் பண்ணலாம், ஒரு உரையாடலாக பேசலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஷோ. இந்த ஷோவோட பேர் தி கோட் ஷோ, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமில் இருக்கக்கூடிய பீப்புள், அவங்க பண்ணுற பிஸ்னஸ் இல்லை சொசைட்டியில் அவங்க பண்ணக்கூடிய தாக்கம், இது எல்லாத்தையுமே ஒரு ஷோவில் நிறைய விஷயங்களை அந்த ஆளுமையோட பேச போகிறோம். இட்ஸ் டைம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், தி கோட் ஷோ இன் ஐபிசி தமிழ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு முக்கியமான ஆளுமையோட தான் பேச போகிறோம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் இன்றைக்கி மைக்ரோசாஃப்டில் ஒரு கீ பொசிஷனில் இருக்காங்க. டைரக்டர் டேட்டா அண்ட் ஏஐயோடைய டைரக்டராக இருக்கிறவர் வேறு யாரும் இல்லை, திரு செசில் சுந்தர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் 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 சார். உங்களுடைய சின்ன வயசு ஜேர்னிலேருந்து போயெல்லாம் பார்க்குறேன். நீங்கள் எங்கே படிச்சிங்க சார்? உங்களோட ஸ்கூலிங்லாம் எப்படி இருந்தது? கவர்மெண்ட் ஸ்கூலாக, ப்ரைவேட் ஸ்கூலாக? உங்களோட ஸ்கூலிங்லாம் எப்படி? ஈரோடு, வளர்ந்தது ஈரோடு. நான் படித்தது பாரதி வித்யா பவன். ஓகே. திண்டல். அங்கே ஐ திங்க் 6th வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் காந்திகிராம் வந்துட்டோம். காந்திகிராம் அம்மா ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் டீம்டு யூனிவர்சிட்டி, காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டி. காந்திகிராமில் படிச்சுட்டு எம்எஸ்பி சொலைநாடார் திண்டுக்கல். அப்புறம் தம்பித்தோட்டம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அது முடிச்சுட்டு ஐ வென்ட் டு ஏசி டெக் ஃபார் மை என்ஜினியரிங், ட்ரிபிள்இ 1990 to 94. 94ல் ஃபைனல் இயர் படிக்கும்போதே காட் செலக்டட் இன் டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அஸ் அ கமிஷன். ஓகே ஓகே. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் நீங்கள் ஒரு ஆஃபீஸராக போகிறீங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் அது engineering side, but okay, there is a flying branch, there is an engineering branch. நீங்கள் எது engineering branch flying branch, they fly and they do the operation side. Engineering, we have a responsibility for missiles, air defense, radar and flight maintenance. And flight test engineering. So they test the flight test engineer, they'll test the flights after pre-production. ஓகே. அவங்க தே ஃப்ளை டெஸ்ட் ஏவியானிக்ஸ் பறக்கிறதுக்கு முன்னால் அதுக்கான ஒர்க்ஸ் எல்லாமே மெயினாக. ஆமாம். நம்ம டெஸ்டிங் ஏவியானிக்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது, ஆல்டிடியூடில் எப்படி பிஹேவ் பண்ணுது, அது ஒன்று. என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி மெயின்டைனிங் அண்ட் மேக்கிங் த ரேடார், கம்யூனிகேஷன், ஏர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் ஆப்ரேஷனல் ஃபார் ஆப்ரேஷனல் ரெடினஸ் ஃபார் த பீஸ் அண்ட் பீஸ்ல யூ ப்ரிப்பேர் அண்ட் யூ பெர்ஃபார்ம் இன் த வார். ஸோ இல்லை, எங்கேருந்து நீங்கள் ஆக்சுவலாக எம்பிஏ சூஸ் பண்ணி சார்? எம்பிஏ போகணுன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க, எம்பிஏ படிக்கலாம், பேக் டு ஸ்டூடெண்ட் ஆகலாம், ஒரு இடத்துல வேலைக்கு வந்தாச்சு, திருப்பி ஸ்டூடெண்ட் ஆகலாம்னு ஒரு முடிவுக்கு வரீங்க. ஸ்டூடெண்ட் ஆகிறதுக்கு எம்பிஏ படிக்கலான்னு பிளான் பண்ணுறீங்க. இது எந்த இடத்துல உங்கள் முடிவு பண்ணீங்க? அண்ட் உங்களோட ஒய்ஃபோட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க? யூஸ்வலாக ஒர்க் பண்ணி போய்ட்டுருக்கா, அதுவும் கவர்மெண்ட்டோட ஜாப்னா அந்த காலகட்டத்துக்கு இப்போ வரைக்குமே கவர்மெண்ட் வேலை ஒரு பெரிய ஹை ரெகார்டாக பார்க்கக்கூடியது. காசுனாலும் கவர்மெண்ட் காசுன்னு சொல்கிற ஒரு அந்த சூழல் தான் வரும். அப்படிங்கப்போ நம்ம டக்குன்னு ஸ்டூடெண்ட் ஆக போகிறேன், எம்பிஏ படிக்க போகிறேன்னா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க அண்ட் எப்படி இந்த முடிவு எடுத்தீங்க? இப்போ ஒரு மனுஷனுக்கும், இப்போ நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், யாருக்குமே ஒரு சர்டன் ஸ்டேஜில் உங்களுக்கு லைஃப்பில் நம்ம அடுத்து என்னன்னு வரும். வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன பண்ண? இட் இஸ் நாட் அ போரிங் ஜாப். பீயிங் இன் த ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் இஸ் எக்ஸைட்டிங். நீங்கள் சொன்ன மாதிரி லைஃப் வாஸ் ஃபென்டாஸ்டிக், பட் யூ ஹாவ் சொல்லுவேன் இல்லையா, யூ ஆர் தாதா. பேசிக்லி யூ ஆர் த கமாண்டர் ஆஃப் தட் 200 people and people love you and you should take care of them. நீங்கள் அவங்களையும் பார்த்துக்கணும், ஆப்ரேஷன்ஸையும் பார்த்துக்கணும், அண்ட் யூ ஹாவ் தட். எனக்கு என்ன புரிஞ்சுக்க க்யூரியஸ்னா சார், இப்போது ஆல்ரெடி உங்களுக்கு சில பேர் நான் என்ன தான் இருந்தாலும் ஐ எம் நாட் வெல் டு டூ வித் ஃபினான்ஸ் அப்படிம்பாங்க. அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு
எக்ஸைட்மெண்ட்டான்னு பார்த்தா தினம் எக்ஸைட்மெண்ட் தான் அவங்களுக்கு. ஃப்ளையிங் ஏர்க்ராஃப்டாக இருக்கலாம், இல்லை வந்து அதை டிசைன் பண்ணதாக இருக்கலாம், இல்லை வந்து திடீர்னு ஒரு போர் மாதிரி விஷயம்னா அதில் பங்கேற்றுக்கிட்டேங்க ஒரு ப்ரௌட் மூமெண்ட். இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுலேருந்து டக்குன்னு ஓகே இல்லை நான் அகாடமிக்கு போக போகிறேன், எம்பிஏ படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு இருக்குல்ல, அது எப்படி? அதான் சொல்ல வந்தேன் நான். இப்போ உங்களுக்கு வந்து யூ ஹாவ் திஸ் பிரெத் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி மீனிங் யூ ஹாவ் எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் பர்சனல், தென் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல், தென் பவர், எவ்ரிதிங். லிட்ரலி யூ ஆர் வாக்கிங், யூ ஆர் அ கிங், ரைட்? அந்த மாதிரி தான் தி செட்டப் இஸ் லைக் தட், அண்ட் தட் இஸ் ஹவ் இட் ஷுட் பி. பிகாஸ் அந்த ஹைரார்கி மெயின்டைன் பண்ணால் தான் வி கேன் புஷ் இட் டு த யூ ப்ரிப்பேர் வெல் ஃபார் த வார் இன் பீஸ். அந்த ஹைரார்கி இருந்தால் தான் நீங்கள் இது பண்ண முடியும், கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் டூரிங் ஆப்ரேஷன்ஸ். பட் இங்கே ஹைதராபாத்தில் வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கும் எல்லா மனுஷனுக்கும் எல்லா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எவ்ரி ஸ்டேஜ் ஒரு சர்டன் புரிதல் வந்தப்புறம் உங்களுக்கு வந்து என் லைஃப்பில் நான் என்ன பண்ண போகிறேன், வாட் இஸ் த லார்ஜர் இம்பேக்ட். ஸோ இங்கே ஒரு இம்பாக்ட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் யூ கேன் சி இஸ் வார் விச் ஐ ஹவ் சீன். அதுக்கப்புறம் நம்ம என்ன ரெக்கக்னைஸ் பண்ணோம்னா, வார், இன்டர்நேஷ்னல் வார் வில் நாட் ஹேப்பன். தேர் வில் பி சம் இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் ஹியர் அண்ட் தேர். இந்த மாதிரி வந்து யுக்ரைன், ரஷ்யா இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். பட் மேக்ஸிமம் வாட் ஐ ஹவ் சீன், ஐ வாண்ட் டு சி, ஐ ஹவ் சீன் இட். அடுத்து லைஃப்பில் என்னது, ஓகே, வாட் இஸ் நெக்ஸ்ட் ஃபார் மீ? எங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பர்சனல் க்ரோத்து, ஹவு டு ஐ க்ரோ மச் லார்ஜர் தென் வாட் ஐ எம். அண்டு ஹைதராபாத்தில் வரும்போது, சிட்டியில் வந்து வரும்போது உங்களுக்கு தெரியும் வந்து ஓகே, தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் யூ சி அ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, ரைட்? தெர் ஆர் ஹை ரைஸ் பில்டிங்ஸ், தென் யூ ஹாவ் ஆல் தீஸ் கார்ப்பரேட் திங்ஸ் தட்ஸ் ஹேப்பனிங். அப்புறம் தென் ஐ தாட் ஓகே, ஐ கேன் ஆல்சோ பி a good fit in the corporate. Okay. So when I interacted with a lot of people within that என்னோட போஸ்டிங்கில் அந்த டைமில், ஐ தாட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது டிஃப்ரெண்ட் சேலஞ்ச், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் சேலஞ்ச். பட் த ரிஸ்க் இஸ் கிளாஸ் 1 ஆஃபீஸர் பென்ஷனை லூஸ் பண்ணிட்டு, நீங்கள் சொன்னீங்களா காசுனால கவர்மெண்ட்க்கு, அதை லூஸ் பண்ணிவிட்டு அன்னோன் ரிஸ்க் இஸ் ஹெவி, பட் ஃபியூச்சர் இஸ் அன்னோன். ஆமாம், ரிஸ்க் பெருசு, ஃபியூச்சர் என்ன ஆகும்னு தெரியாது. ஒரே ஒரு முதலீடு வந்து உங்கள் மேலே நீங்கள் வச்சுக்கிற நம்பிக்கை, உங்களுடைய ஸ்கில் செட் மேலே உங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ நான் வந்து உங்கள் ஜாபை வந்து இப்போ பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு பண்ண முடியாது. பட் எனக்கு அந்த நம்பிக்கை இருந்துன்னு வச்சுங்களேன், ஐ கேன் லேர்ன். எல்லா எல்லோரும் என்ன நினைப்பேன்னா, ஸோ தட் ஐ ப்ராப்ளி கேனாட் டூன்னு நினைப்போம். எனக்கு அப்படி இல்லை, பண்ண முடியும். எனக்கு எதாவது பார்த்தேன்னா இந்த மனுஷன் பண்ண முடிஞ்சதுன்னா, எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்து இதான் சொன்னீங்க இல்லையா, ஐ வில் கோ பேக் டு மை மதர்ஸ் திங். இஃப் ஒன் மேன் கேன் டூ இட், த அதர் பர்சன் கேன் டூ இட். யாரோ ஒருத்தரால பண்ண முடியாதுன்னா இன்னொருத்தரால ஏன் பண்ண முடியாது? கட்டாயம். இது வந்து ஒரு ஹேபிட், ஒரு கல்ச்சராக இருந்தது எங்கள் வீட்டில். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஐடியா என்ன, ஓகே, ஐ கேன் ஆல்சோ பிகம் அ கார்ப்பரேட் லீடர் ப்ரொவைடட் ஐ டூ திஸ் திங்ஸ். இப்போ ஷார்ட்கட் கிடையாது எங்கேயுமே. நம்ம ஷார்ட்கட்டு எனிவேர் வி டேக் ஷார்ட்கட், யூ ப்ராப்ளி டோன்ட் ஹாவ் அன் ஐடியா வாட் தட் டேக்ஸ். குயிக்காக ஸ்கேல் பண்ணுறது, குயிக்காக வந்து யூ மைட் கம் பேக் ஆல்சோ. வி டோன்ட் நோ வாட் இஸ். எவ்வளோ வேகமாக போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம். ஆமாம், ஷார்ட்கட்டே வந்து லைஃப்பில் வந்து யூ ஹாவ் டு பிளான் அண்ட் அதுக்கான வழி என்னமோ பார்க்கணும், குறுக்கு வழி பார்க்குறத விட. இப்போ இப்போ கார்ப்பரேட்டில் நான் ஜாப் ஜாயின் பண்ணலாம், ஆர் ஐ கேன் learn the entire corporate function of finance, marketing, operations. I choose the second option. நான் போய் கற்றுக்கிறேன், ஒரு வேலையில் போய் சேர்றத விட கற்றுக்கிட்டு போகலாம். செகண்ட் ஆப்ஷன் என்னது, முதல்ல ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுங்க. எல்லாத்துலேயுமே ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபவுண்டேஷனுக்கு இப்போ நான் இப்போ அப்ளை பண்ணி ஸ்டூடெண்ட்டாக எம்பிஏக்கு வாட் இஸ் எது ரைட் ஆப்ஷன் பார்த்து அதுக்கு ஜிமேட் எழுதி ஃபஸ்ட் தடவை எழுதும்போது உண்மையே புரியல. என்ட்ரன்ஸ் இல்லை, இது காம்படிட்டிவ், இன்டர்நேஷ்னல் காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் தான், ரைட்? என்ட்ரன்ஸ்னால் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். நீங்கள் வந்து இதுக்கு சரி பார்த்தேன், சரி இதை பண்ணலாமா, ஆர் வி கேப்பபிள்ன்றது தெரியலையே, இது பண்ணலாமான்னு பார்த்தேன். நான் ஒரு 60-70% இல்லை, வாட் எவர் ஐ காட் ஃபஸ்ட் டைம். தென் ஐ டோல் நான் ஐ ஹவ் டு டூ இட். ஸோ இது 32 at the age of 32 I took the decision. இந்த முடிவு எடுக்கும்போது உங்கள் ஒய்ஃப் என்ன சார் சொன்னாங்க, எப்படி ஃபேமிலியெலாம் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சதா? ஏன்னா எல்லோரும் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்தீங்க, உங்கள் டெசிஷன் எல்லோரும் இணங்கி வரணும்ல, அது என்ன நடந்துச்சு? நீங்கள் ஒய்ஃப்னு சொல்கிறீங்கல்ல, அதே வந்து நாங்கள் அப்படி நினைக்கல, ரெண்டு பேருமே வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நானும் நீங்களும் குட் ஃப்ரெண்ட்னா, நீங்கள்
you will do the right thing. Correct. And I also support. And because she was my best buddy and have the same kind of philosophy in life, வந்து pursue your dream. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அது பண்ணுங்க, ஐ வில் சப்போர்ட். ஸோ அதுதான் சொல்லலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போதோ வீட்டில் சப்போர்ட் இருக்கும்போதோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி. பட் ரிஸ்க் இஸ் தேர், ரைட்? அது அந்த 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 ஒரு சப்போர்ட் இஸ் அ மேஜர் ஃபேக்டர். எங்கள் அம்மாவும் என் ஒய்ஃபு ப்ளஸ் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் போத் வேர் இன் யூஎஸ் அட் த டைம். அவங்கெல்லாம் யூஎஸில் இருந்தாங்க. ஸோ தே ஆல் சப்போர்ட்டட். கொஞ்சம் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன். பட் யூ ஹாவ் டு ஸ்டடி. அங்கே போய் 2 years ஐ டிட் மை MBA. ஃபஸ்ட்டு ஜிமேட் எழுதிட்டு went and did my MBA. லண்டனில் இது யூஎஸில் ஓகே. London is also good. If somebody wants to do ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணுன்னா மை பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இஸ் எங்கே மேக்ஸிமம் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கே படிக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைப்பேன். நான் க்யூரியாஸ்லி கேட்குறேன், பெரும்பாலும் இந்த மாதிரி MBA ஏதோ பண்ணால் மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாரோட சாய்ஸ் லண்டனாக தான் இருக்குது. ஏன் நீங்கள் யூஎஸ் வந்து இன்னும் பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுற காரணம்? ஏன்னா பெரும்பாலும் நிறைய சென்டர்ஸ் வரைக்கும் லண்டனை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கான ரீசன் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. ஏன் யூஎஸ் பெட்டர் நினைக்கிறீங்க? ஆமாம், யூஎஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டாப் ரேங்க் ஸ்கூல்னு வச்சுப்போம், ஹார்வர்டு, வாட்டன், கெலாக். இப்போ லிஸ்ட் ஆஃப் ரேங்கிங் இருக்குல்ல குளோபலி, அது பெஸ்ட் இதுன்னு. அதில் பார்த்தீங்கன்னா 70-80% வந்து யூஎஸோட தான் வரும். ஏன்னா இன்னோவேஷன் போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ப்ராசஸ் எவ்ரிதிங் வந்து யூஎஸ் டிரைவ்ஸ் தட் திங். லண்டன் வந்து இட்ஸ் ஆல்சோ லண்டன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் குட், ஜெர்மனி இஸ் குட், இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆர் குட். பட் ஆஃப்டர் கிராஜுவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்மோஸ்ட் ஆல் த டாப் கார்ப்பரேட்ஸ் ஆர் இன் யூஎஸ், ரைட்? இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே நிறையா இருக்குன்னா USA இஸ் த பெட்டர் பிளேஸ். ஓகே, நீங்கள் இப்போ யூஎஸ் போகிறீங்க, MBA 2 years பர்சியூ பண்ணுறீங்களா சார்? அதுக்காக ஸ்பெசிஃபிக் இங்கே பிரான்ச்சஸ் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி MBAவில் இதுதான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ மாதிரி சூஸ் பண்ணிங்களா? அப்போது என்னோடய இன்க்ளினேஷன் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் ஃபைனான்ஸ். ஓகே, ஜென்ரலி மார்க்கெட்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் தான் என்னோடைய பர்சனல் இது. ஏன்னா வித்தவுட் ஃபைனான்ஸ் நத்திங் மூவ்ஸ், எவ்ரி திங் இஸ் ஃபைனான்ஸ் ரிலேட்டட். அண்ட் வித்தவுட் மார்க்கெட்டிங் யூ டோன்ட் க்ரோ யுவர் டாப் லைன். You don't grow your top line. So என்னோட கேரக்டருக்கும் வந்து it fitted well. Okay, marketing. So you have to know your character. What are you a people person? So then people network பண்ண முடியுமா, பேச முடியுமா? Network or your data. So I'm mostly a data and people person. And I like working with data and I'm very comfortable with people. Social. So this is a perfect fit. So that is the area of core subjects I chose. Marketing, technology marketing. Okay. And finance, corporate finance, derivatives, and the மாதிரி areas. Okay. Challenging, but it's a very interesting opportunity. ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஓகே, 2 years நீங்கள் MBA பண்ணுறீங்க. இப்போ 2 years எங்கேயும் ஒர்க் பண்ணல, மேஜரான ஜாப் விட்டு வந்துட்டீங்க. இப்போ அங்கே எப்படி சர்வை பண்ணீங்க? ஏன்னா அதுக்கான ஒரு காஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஏன்னா யூஎஸ் கொஞ்சம் ஹைலி எக்ஸ்பென்சிவான ஒரு கண்ட்ரி கூட. இன்றைக்கி தெரியுமே ஹைலி எக்ஸ்பென்சிவான கண்ட்ரி தான். இந்தியா கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பென்சிவான கண்ட்ரி தான். எப்படி மேனேஜ் பண்ணீங்க? நீங்கள் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணதோடைய ஃபினான்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சா? எப்படி பண்ணீங்க? ஸோ இதான் சொன்னேன், ரிஸ்க்கு வந்து நான் வந்து எடுத்தது வந்து அன்இமேஜினபிள் லெவல் ஆஃப் ரிஸ்க். வாட் எவர் என்னோட பிஎஃப், என்னோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு போய் போட்டாச்சு. இது வந்து இந்த பிட்காயினில் போடுவோம்ல, அந்த மாதிரி என்ன ரிஸ்க்கு என்னன்னா நம்மளுக்கு பண்ணணும். ஸோ அது ஒன்று. அப்புறம் என் ஒய்ஃபோட எல்லா சேவிங்ஸ் எடுத்து அதையும் போட்டாச்சு. ஸோ நீங்கள் சொல்லுவீங்களே தெர் இஸ், இது வந்து பார்டரை கிராஸ் பண்ணுற மாதிரி. நீ கிராஸ் பண்ணிட்டீங்க, either you have to win or you're not coming back. You're not coming back. There is nothing. ஆமாம், நீங்கள் எல்லாத்தையும் எல்லாமே வச்சிட்டிங்க இதில். அதாவது அவங்க இப்போ நிறைய பேர் இதில் சிரித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என் கேரக்டரை பார்த்துட்டு திஸ் கை வில் டேக் திஸ் கைண்ட் ஆஃப் ரிஸ்க், அந்த மாதிரி ரிஸ்க் எடுப்பாங்கன்னு தெரியும். பட்டு இது நல்ல ரிஸ்கா ஆர் இட் இஸ் எப்படி வேணால் மாறலாம். அதில் கேட்ட அந்த லேக் ஆஃப் பெட்டர் வேர்ல்ஸ், இது வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் இஸ் ட்ரைனிங் புட்டிங், அதாவது இதில் சம்பாதிச்சு பூரா போடுறாங்க. ஆமாம், ஆற்றுல கொட்டாலும் அளந்து கொட்டணும், அந்த மாதிரி வந்து இவர் எங்கே கொட்டுறாருன்னு தெரியல அப்படின்னு பென்ஷனை வேற விட்டு போகிறேன். ஆமாம், அது இதுக்கு சம்பாதிச்சு. ஆமாம், கரெக்ட். யாருமே பென்ஷனை விட மாட்டாங்கல்ல, பென்ஷனையும் விட்டுட்டு போகிறோம். பட் த திங் இஸ் எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு நம்மளுக்கு புரிஞ்சதுன்னா, நம்மளுக்கு வைராக்கியம் இருந்து நம்மளுக்கு வந்து இது பண்ண முடியும் அப்படின்றதான் க்ரோத் மைண்ட் செட். பிலீஃப் என்னென்னா, யாருமே பை பர்த் இன்டெலிஜென்ட்டே கிடையாது.
ஜீனியஸ் வந்து இட்ஸ் 99% பெர்ஸ்பிரேஷன், 1% இன்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். உழைக்கிறது வந்து நம்ம வந்து உழைக்கிறத எப்படி சொல்லுவோம்னா லேர்னிங் இஸ் ஆல்சோ பிக்கெஸ்ட் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா அண்ட் ஆஸ்பிரேஷன் இருந்து நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு மார்க்கெட்டில் போட்டிங்க, அந்த படிப்பில் போட்டாச்சு. த பெஸ்ட் திங் யூ கேன் டூ இஸ், நம்ம ரிசல்ட்ஸை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, ஆர் வி லேர்னிங், ஃபவுண்டேஷனை கரெக்டாக லேர்ன் பண்ணிட்டோன்னா அந்த யூஎஸ்ன்றது இட்ஸ் அன் அமெரிக்கன் ட்ரீம்னு சொல்கிறோம், ரைட்? இட்ஸ் அ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் இன்றைக்கும் வந்து 2.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா தே ஆர் கோயிங் தேர் ஃப்ரம் சைனா பெர் இயர்? ஏன்னா இட்ஸ் அ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டுமா சார், பார்டரை கிராஸ் பண்ணுறவங்க எவ்வளோ பேர்? இது அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ். பார்டர் கிராஸ் பண்ணுறவங்க எவ்வளோ பேர்? எத்தனை பேர்? மெக்சிகோ பார்டரை கிராஸ் பண்ணி வரவங்க எவ்வளோ பேர்? ஸோ அவங்கெல்லாம் சரி, ஜென்ரலாக வந்து இது வந்து அட்மிட்டட் பீப்புள். இன்னொரு என்னோட எஸ்டிமேட்டில் ஒரு 4-5 lakhs ஆர் ப்ராப்ளி அட்லீஸ்ட் another 2 lakhs மே நாட் கெட் இன் டு தட் இயர். பட் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள லேண்டு. இப்போ இது நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், சத்யா நாடேலாவாக இருக்கட்டும், சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து they went there and became big. இதை தான் நம்ம இந்தியாவில் க்ரியேட் பண்ணணும். இனி வருங்காலங்களில் ஏன் அங்கே போய் பெருசாகணும், இங்கேயே பண்ணணும். அதுக்கு தான் வந்து ஏஐ இதெல்லாம் வந்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். பட் ஜென்ரலாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு என்னோடய ஜேர்னியை பற்றி சொல்கிறேன் நான். இந்த ஒரு கமிட்மெண்ட் டு லேர்ன் அண்ட் கமிட்மெண்ட் டு அச்சீவ் த திங்ஸ் அண்ட் யூ ஆல் இன், நீங்கள் எல்லாத்தையுமே போட்டிங்க. இதுலேருந்து வந்து ஆப்ஷனே கிடையாது எக்ஸப்ட் பீயிங் சக்ஸஸ்ஃபுல். அப்புறம் இதுக்கப்புறமும் சரி, இது வந்து எம்பிஏன்றது, இப்போ நான் வந்து என்ஜினியரிங் ஏர்ஃபோர்ஸ் டெக்னிக்கல் காலேஜில் மாஸ்டர்ஸ் இன் ஏரோஸ்பேஸ், இது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ரைட்? இது 2 இந்த டிகிரி. அங்கேருந்து எம்பிஏ முடிச்சுட்டு இன்னும் ஒரு 10 சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் நான். ஓ ஓகே. இது சைமல்டேனியஸாக பண்ணிங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் அந்த சர்டிஃபிகேஷன் என்ன வேணும், எந்தெந்த ஏரியாவில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ஓகே. 6 Sigma, லீன் பெல்ட்டு, க்ரீன் பெல்ட்டு, லீன் ப்ராசஸ் இன்ஜினியரிங், பிளாக் பெல்ட்டு, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஏஐ. அதாவது லேர்னிங்க்கு ஏஜ் கிடையாது, லேர்னிங்க்கு வந்து லிமிட் கிடையாது. ஸோ கட்டுறது இன்னும் வந்து கல்லளவு தான், கட்டுறது கையளவு கையளவு. அதுதான் பேசிக்லி திஸ் இஸ் வாட் வி ஆர். நம்மளுடைய மைண்டில் எப்படி இருக்குன்னா ஸோ மச் வி கேன் லேர்ன். 2 years எம்பிஏ பண்ணல சார். அப்போ பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி எல்லாத்தையும் கையில் இருந்தாலும் பேர்ன் பண்ணிட்டீங்க. இப்போ நிறைய பேர் அங்கே போய் ஒர்க் பண்ணுவாங்க, சில பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி கூட அதை மேனேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சா? இல்லை பார்ட் டைம்ன்றது போல் இன்டர்ன்ஷிப் எனக்கு நிறைய கிடச்சிது. ஏன்னா இது ஆக்சுவலாக ரொம்ப க்ரூஷியலானது. ஏன்னா இப்போ வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிடிச்ச டொமைனில் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து அவங்க இன்ஜினியரிங் படிப்பாங்க, இல்லை வந்து எம்பிஏ படிப்பாங்க, கேஎஃப்ஸில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு ரிலேட்டபிள் கிடையாது, பட் ஆனால் பண்ணுவாங்க. இப்போ வேற இப்போ நீங்கள் சொல்கிற இன்டர்ன்ஷிப் வந்து சம்வேர் நம்ம பண்ணுற டொமைனுக்குள்ளே ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுறோம் அண்ட் அதுக்கு நம்ம பேயும் பண்ணுறோம். பெரிய அமௌண்ட் இல்லாட்டி கூட பே பண்ண போகிறோம். ஸோ இப்போ 2 இருக்குது. இந்த 2ல் எது சூஸ் பண்ணுறது வைஸ்? ஏன்னா இப்போ 2 பேருமே பேர்ன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஒன்று பார்ட் டைம் அல்லது இன்டர்ன்ஷிப். இதில் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கேஎஃப்சிலலாம் ஒர்க் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. இப்போ மாற்றிட்டாங்க லீகலி. இப்போ இல்லை, எப்போவுமே அப்படி யாராவது பண்ணாங்கன்னா, இப்போ தலைவர் ட்ரம்ப் வந்துக்கிறாரு, இது இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். அது பண்ணக்கூடாது. ப்ராப்பராக ஆத்தரைஸ்டு ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்லி இன்டர்ன்ஷிப். இன்னைக்கு ரொம்ப பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. பட் ஒரு ப்ராப்ளம் எப்பவுமே பண்ணக்கூடாது. ப்ராப்ளம் ஒரு இடத்துல இருந்தாங்கல்ல, அதுக்கு சொல்கிறேன். இல்லை நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக சொல்கிறேன். லீகலி இட் இஸ் நாட் டன். நான் கேஎஃப்சின்றதுக்காக சொல்கிறேன், மக்களுக்காக சொல்கிறேன் நான். பட் இன்டர்ன்ஷிப் வந்து ஓபிடின்னு இருக்குது, சிபிடின்னு இருக்குது. எங்கள் டைமில் பிகாஸ் நீங்கள் என்னென்னு பாருங்கள், எனக்கு வந்து அந்த லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸு, ரேடார் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன்ஸ் இந்த பேக்ரவுண்டில் இருந்ததுனால எனக்கு இன்டர்ன்ஷிப் வந்து 2-3 வந்து ஃபாஸ்ட்டாக கிடச்சிது. அண்டு மணி வாஸ் ஆல்சோ குட். ஸோ நான் செகண்ட் இயர் வந்து ஐ பெய்டு த்ரூ த இன்டர்ன்ஷிப். இப்போ ஒரு பெர் இயருக்கு $40,000 கிட்டத்தட்ட அந்த டைமில் ஒரு 40 ரூபா பெர் INRன்னு வச்சுங்களேன். அப்போ பெரிய மணி தான் அது. ஸோ செகண்ட் இயர் ஃபுல்லாக என்னோடய இது பே பண்ணது வந்து இன்டர்ன்ஷிப் இது. அது முடித்த உடனே ஐ காட் இன் டு அ வெரி குட் பொசிஷன் இன் ஒன் ஆஃப் த டாப் கம்யூனிகேஷன்ஸ் கம்பெனி அஸ் அன் அனலிட்டிக்ஸ் லீடர். ஓகே. ஒரு தடவை ஒரு ஹோல்டு கிடச்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறோம், திருப்பி யூ ஆகுமெண்டிங் யுவர் ஸ்கில் செட். அப்படியே இருந்துட முடியாது. அதான் சொல்கிறேன்ல, நேற்று நான் பெரிய ஆள்,
ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நான் ராஜா அப்படிலாம் வந்து லெகசி, இண்டஸ்ட்ரி டசன்ட் ரெஸ்பெக்ட் லெகசி. நேற்று நீ என்ன பண்ண, இல்லை இப்போ என்ன பண்ணிருக்க, இன்னைக்கு நாளைக்கு நீ என்ன பிளான் பண்ணிருக்க, டூ யூ ஹேவ் த கெப்பாசிட்டி ஃபார் டுமாரோ? இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் ஒன்று சொல்கிறேன். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனிஸ் கிடையாது. இப்போ யூஎஸ்லாம் வந்து டெக்னாலஜி வில் நாட் அதாவது லெகசி, உங்கள் லெகசிக்கு ரெஸ்பெக்டே கிடையாது. லெகசியை வச்சுட்டு நம்ம வந்து பேசலாம், நானும் நீங்களும் ஜாலியாக கம்பெனி 10 வருஷம் கம்பெனி பேசலாம். இல்லை நம்மளுக்கே ஒரு லெகசி இருந்தாலும் நானும் நீங்களும் பேசலாம். இந்த மாதிரி வந்து நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியும் பேசலாம், எனக்கு வர தெரியும் அதெல்லாம். பட் ஜென்ரலாக சொல்கிறேன், யுவர் பொட்டென்ஷியல் இஸ் வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். உங்களுடைய ஆஸ்பிரேஷன் தான் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த ஆஸ்பிரேஷனே ஷார்ட்கட்டில் நம்ம போக முடியாது. ப்ரிப்பேர் லேர்ன் அந்த லேர்ன் பண்ணி நீங்கள் அந்த லேர்னிங்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது லேர்ன்னா நான் என்ன சொல்கிறேன், நான் இன்றைக்கி போய் நான் வந்து நான் உருது படிப்பேன், உருது படிக்கலாம், எனக்கு பிடிக்கும், உருது கசல் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்கும், உருது படிக்கலாம். பட் அது வச்சு எனக்கு வாழ்வாதாரம் கிடையாது. உங்களுக்கு எதில் வாழ்வாதாரம் இருக்குது, எதில் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எப்படி வந்து நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் சொல்கிறேன், எல்லாரும் ஏஐ படிங்கள். ரைட், ஓகே, எல்லாரும் ஏஐ படிங்க. ஏஐன்றது வந்து ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஸோ இந்த ஒரு 8 வருஷம் அந்த கம்பெனியில் அங்கேருந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஆஜூர் க்ளவுட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட். அப்போ தான் வந்து க்ளவுடு டெக்னாலஜி இஸ் கம்மிங் அப். அது வரும்போது ஐ காட் ஹையர்ட் இன்டு மைக்ரோ. என்ன பொசிஷனில் வந்தீங்க சார் மைக்ரோசாஃப்ட் ஜாயின் பண்ணும்போது? இங்கே வந்து அனலிட்டிக்ஸ் லீடராக இருந்தேன். அங்கே அனலிட்டிக்ஸ் போயிருந்தேன் நான், அஸ் அ லீடர் ஆஃப் அனலிட்டிக்ஸ். ஓகே, அஸ் அ மேனேஜர் அப்படின்னு வச்சு ஜென்ரலாக வந்து யூ கோ அஸ் அனலிட்டிக்ஸ் லீடர்னு சொல்லலாம், இல்லை மேனேஜர் ஆஃப் அனலிட்டிக்ஸ் வித் டீம். ஸோ ஃபஸ்ட்டு போகும்போது நீங்கள் டேரெக்டாக டேட்டா அண்ட் ஏஐயில் போகல, ஏன்னா அப்போது அவ்வளோ பெருசாக ஆகலை அது. அனலிட்டிக்ஸ்னாவே டேட்டா தான். ஓகே, ஏஐ கிடையாது. அதான் ஏஐயில் கிடையாதுல்ல. இப்போ ஏஐ ரெவல்யூஷனே லாஸ்ட் 7-8 இயர்ஸ். சரியா, டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ், மெஷின் லேர்னிங், அது வந்து ரொம்ப ஏஐனோட பார்ட்டு தான் மெஷின் லேர்னிங். பட் இந்த அனலிட்டிக்ஸ் தான் ரொம்ப பெரிய இதாக இருந்தது. அதை ரிலேஷனல் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, இதை வச்சு அனலிட்டிக்ஸ் பண்ணுறது. ஸோ அதுக்காக மைக்ரோசாஃப்ட் போகும்போது என்னோடைய ஸ்கில் செட்டு, என்னோடைய இன்னோவேஷன். ஸோ எனக்கு வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த 8 இயர்ஸ் இந்த கம்பெனியில் ஒர்க், நார்த் அமெரிக்கன் ஃபார்ச்சூன் 500 கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஐ கிரியேட்டட் பேட்டன்ட் க்ரியேட் பண்ணுறது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஒரு பெருமைக்குரிய ஒரு இது சாதனைன்னு வச்சுங்களேன். ஒரு 5-6 பேட்டன்ட் நான் வந்து அனலிட்டிக்ஸ் அல்காரிதமில் வந்து அதுக்கு ஐ ஓன் த பேட்டன்ட்ஸ் நானே. இப்போனா உங்களுக்கு ஐடியா வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, இன்னோவேஷன், இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணால் நம்ம இப்படி இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து அதை வந்து நீங்கள் ஒரு அல்காரிதமை டெவலப் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஎஸ் பேட்டன்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சு, அவங்க அது வந்து நாவல்ட்டி, நான் ஆப்வியஸ் அப்படி நிறைய மெஷர் இருக்குது. இது உலகத்தில் வேறு யாராவது பண்ணியிருக்காங்களா, அது பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்து அது வந்து முதல்ல அக்செப்ட் பண்ணி அப்புறம் வேலிடேட் பண்ணி அப்ரூவ் பண்ணோம். ஸோ அது மாதிரி ஒரு வந்து சம் பேட்டன்ட். இப்போ நான் ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறேன் சார். இப்போ நீங்கள் ஒரு 4 பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ அதில் ஏதோ ஒரு பேட்டர்னோட நாங்கள் யூஸ் பண்ணிருப்போம். பட் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அது நீங்கள் பண்ணீங்கன்னு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணல ஏதாவது ஒன்று வந்து நீங்களே கூட பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணல எது உங்களுடைய பேட்டன்ட் இல்லை உங்களுடைய ஜூடிஷனுக்குள்ளே வர என்னோட பேட்டன்ஸ் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறதுலேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இது வந்து டெக்னாலஜி ரிலேட்டட், ப்ராசஸ் ரிலேட்டட். ஓகே, இல்லை மேபி அது கீழே வரலாம்ல. இந்த ஒரு அல்காரிதம் வந்து நாங்கள் எங்களோட பிரான்ச்சில் தான் வருது அந்த மாதிரி. அதான் சொல்ல என்னோட பேட்டன்ட் வந்து ஸ்பெசிஃபிக் டு இல்லை இது வந்து இப்போ பிளான் காஸ்ட், இப்போ டெலிகம்யூனிகேஷன் காஸ்ட்டை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஓகே அந்த காஸ்ட்டை வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, எந்த மாதிரி சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் வந்து ஓகே அந்த காஸ்ட்டை கம்பேர் பண்ணி அதை வந்து உங்களுக்கு பில்லிங் டிஸ்பியூட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அல்காரிதம். ஓகே இப்போ இது இப்போ ஆப்பிள் ஃபோன் பேட்டன்ஸ் இருக்குது, சாம்சங், அந்த இதெல்லாம் இருக்கு. பட் என்னோடது வந்து கன்சியூமர் இல்லை. ஓகே, என்டர்பிரைஸ் இதில் யூஸ் ஆகும், கன்சியூமர் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா இதுக்குள்ள வரீங்க. அப்புறம் வந்து எப்போ நீங்கள் பிளேஸ் ஆகிறீங்க சார்? டைரக்டர் ஃபார் டேட்டா அண்ட் ஏஐ அப்படிங்கிற எப்போ பிளேஸ் ஆகிறீங்க? எவ்வளோ வருஷம் எடுத்தது? ஸோ இது வந்து அஸ் அனலிட்டிக்ஸ் லீடராக ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ வந்து அங்கேருந்து க்ளவுடு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஆஜூர் க்ளவுட் அப்போ டெவலப் பண்ணுறோம். அப்போ எங்கள் ஜிஎம் அஸ் அ சவுத் ஆஃப்ரிக்கன் மேன், அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறேன். அவர் சொல்கிறாரு வந்து ஓகே, இந்த க்ளவுடுக்கு பிகாஸ் நீங்கள் இன்னோவேஷன்லாம் யுவர் கம்மிங் அப் வித் ஐடியாஸ் அண்ட் எவ்ரி திங், நீங்கள் பெஸ்ட்டு வந்து கஸ்டமர் ஃபேஸிங் போங்க. பிகாஸ் வி நீட் இந்த மாதிரி ஒரு டேலண்ட் அண்ட் க்ரியேட்டிவிட்டி திங்கர்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமர் சைடு இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு அப்போ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆர்கனைசேஷன். ஓகே,
ஸோ அங்கேருந்து ஐ எம் க்ரோயிங் ஃப்ரம் பிரின்சிபல் ஆர்கிடெக்ட், அங்கேருந்து வந்து சொல்யூஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு, அப்புறம் வந்து யூ பிகம் அ சீனியர், தென் யூ பிகம் அ டைரக்டர். ஒரு 15-20 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியை கண்டென்ஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகி இப்போ அந்த மேனுஃபேக்சரிங் வேர்ட்டிக்கலுக்கு வந்து யார் வந்து ஏஐ சிப்பு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த மேனுஃபேக்சரிங் வேர்ட்டிக்கலுக்கு ஸ்ட்ராட்டஜிக் குளோபல் அக்கௌண்ட்ஸுக்கு நான் அட்வைசராக. ஓ ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 20-25 இயர்ஸில் அட்டன் பண்ணக்கூடிய பொசிஷனில் இது ஒரு ஃபாஸ்ட் பேஸில் ஒரு 8 இயர்ஸில் என்னோட யூஎஸ் ஜேர்னியே ஒரு நிறைய, அதாவது சில இப்போ நீங்கள் ரைட் ஏஜில் போயிருந்தீங்கன்னா தென் இட் ப்ராப்ளி வுட் ஹவ் பீன் மச் ஈஸியர். நம்ம போனது 30s early 30s போகிறோம். பட் இதை வந்து ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பட் ஏர்லி 30s கூட ரொம்ப லேட்லி சார். இப்போ சில பேர் 40s மேலே பண்ணுறாங்க, ஏர்லி 30s கொஞ்சம் ஏர்லி இல்லையா? early 30s வந்து இங்கேருந்து மாஸ்டர்ஸ் போகிறவங்களுக்கு ஏஜ்லாம் 23-24 தான். ஓகே, அப்படி பார்க்குறீங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் அங்கே க்ரோத் பார்த்தோம். ஓகே ரைட். ஓகே ஓகே. ஆர் இங்கேருந்து சர்வீசஸ்க்கு போகிறவங்க ரைட். ஓகே யா யா ஓகே புரியுது. விப்ரோலாம் அந்த ஏஜில் போனாங்கன்னா growth will be much better. and இது நீங்கள் லேட்டாக போகிறதுனால தப்பு கிடையாது, பட் லேட்டஸ்ட்டாக இருக்கீங்களா அப்படின்றத எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க, லேட்டஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறீங்க. இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட், நான் சொன்னேன் லேர்னிங் சொன்னேன் இல்லையா, இன்னொன்று நீங்கள் எப்படி யோசிக்கலாம்னா நெட்வொர்க்கிங். இப்போ யூ அ பர்சன், அங்கே மென்டோர்ஷிப் இம்பார்ட்டண்ட்டு, நெட்வொர்க்கிங் இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து நான் தான் ரவுடின்னு சொல்லி வண்டியில் ஏற்ற மாட்டாங்க, அவங்க வந்து தே ஹாவ் டு ஃபீல் யூ ஆர் இன் தட் லீக். அப்புறம் ஒவ்வொரு பொசிஷன்லேயும் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு வந்து அடுத்த பொசிஷனுக்கு வந்து இது வரும். அண்டு இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யூனோ லக்கெல்லாம் கிடையாது. இட்ஸ் நத்திங் கால் லக். இன்னைக்கு டைரக்டர் ஆஃப் டேட்டா அண்ட் ஏஐ இன்னைக்கு ரொம்ப ஹாட் டாப்பிக்கும் கூட ஏஐ தான். ஆமாம், இன்னும் ஏஐன்னு சொன்னாலே உங்கள் முகம் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஆகிடுது. என்ன எங்கே பேசும்போது ஏஐனா எஸ் யாரோ ஏஐன்னு சொன்னாங்களே அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து நான் விற்கல, பட் சொல்கிறேன் விற்கிறீங்கன்னு சொல்லல, பட் புத்துணர்ச்சி சொல்கிறேன். பிகாஸ் ஏஐ பற்றி பேசினா அவங்ககிட்ட வந்து ஒரு புத்துணர்ச்சியை பார்க்க முடியுது. நம்ம ஃபோனில் பேசும்போது கூட ஏன்னா அவங்க ஒரு ஜோஷோ இது வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஏஐ இருந்திருக்கு சார். இன்றைக்கி ஏஐ வந்து வரப்போகுதுன்னு ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க. பட் ப்ராப்ளி இப்போ பார்த்தோன்னா வந்துருச்சு. இப்போ நிறைய இதில் கூட ஏஐ தான் இருக்குது, ஆனால் வரப்போகுதுன்னு ஒரு டாக் இருக்குது. இப்போ ஒரு காமன் மேன் டேர்ம்ஸில் ரொம்ப லேமேனு புரியுத மாதிரி வரப்போகுதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. பட் இதிலலாம் ஏஐ இருக்குது அப்படின்னா ஒரு 4 அப்ளிகேஷன் என்ன சொல்லுவீங்க சார்? நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்கன்னா ஏஐ இருக்குது. ஓகே ஓகே. அந்த இதுக்கு சொல்கிறீங்க ப்ரான் பண்ணுற மாதிரி இதுக்கு சொல்கிறீங்களா? செக்யூரிட்டி, பேக் எண்டு, ஓகே, எல்லாத்துலேயுமே வந்து இப்போ அதே இதில் நீங்கள் வந்து மெட்டா ஏஐ இருக்கு. ஆமாம், அது வந்து அது நீங்கள் வந்து குவரி பண்ணலாம். ஆமாம், வாட்ஸ்அப்லேயே குவரி பண்ணலாம். அது ஆல்ரெடி இருக்குது. ஆமாம் இருக்குது. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஏஐயோட கொஞ்சம் விளையாண்டு கொண்டு இருக்கிறீர்கள் ஆக்சுவலாக. ஸோ ஏஐ வந்து விலையெல்லாம் இல்லை, எல்லாருமே இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது, உங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்குது, எல்லாத்துலேயும். அமேசானில் போய் நீங்கள் பொருள் வாங்கினீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் என்ஜினில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. இதில் என்ன இதுன்னா, இது வந்து எல்லாமே வந்து அமெரிக்காக்காரங்க கொடுக்குற ப்ராடக்ட், ஆனால் நீங்கள் வந்து கன்சியூமர்ஸ். பட் உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் கொஞ்சம் குழாவிட்டு இருக்கிறீங்க, அது தெரியாமல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ பொதுவாக சார் டெக்னாலஜி வந்தோடனே எல்லாருமே வந்து பார்த்து பயப்படுறது ரொம்ப ஆப்வியஸான ஒன்று தான். இப்போ சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்தப்போ அந்த ஊரில் இருக்கவங்களாம் பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி பொதுவாக டெக்னாலஜி எது வந்தாலுமே பயம் வர்றது ரொம்ப இயல்பான விஷயமா மாறுது. அது வந்து குறையும் சொல்ல முடியாது, ஏன்னா அவனுக்கு அது அந்நியமாக இருக்குது, பழகிற வரைக்கும் அவனுக்கு பயம் வர்றது ரொம்ப இயல்பான விஷயம். அப்படி ஏஐ பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கம்யூனிட்டின்னு ஒரு இது இருக்குது. ஏஐ பார்த்தா இல்லை நமக்கு அது ஃபியர் வேணாம், ஜாப் போயிடும், இல்லை வேறு ரீசன் சொல்லி பயப்படக்கூடியவங்க இருக்காங்க. ஏஐ வந்து ஒரு த்ரெட் அப்படின்னா நீங்கள் எஸ் சொல்வீங்களா, நோ சொல்வீங்களா? நோ, அப்சல்யூட்லி நோ, ஜீரோ, நெகட்டிவ் நோ. அதாவது நோன்ற வேர்டே இதில் வரக்கூடாது. ஏஐ இல்லாமல் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிவிட்டு ஏஐ பார்த்து பயந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷனே இல்லை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது எப்படி யோசிக்கணும்னா, எலக்ட்ரிசிட்டி வரும்போது எலக்ட்ரிசிட்டியை பார்த்து பயந்தவங்க இருக்காங்க. அதாவது ஸ்டீம் என்ஜின் வரும்போது குதிரையெல்லாம் வந்து போய்டும். அதாவது இண்டஸ்ட்ரியலேஷன் வரும்போது ஃபார்மிங் பற்றி, இதெல்லாம் வந்து ஒரு செக்மெண்ட்டில் டெக்னாலஜி வந்து அதாவது எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா, இட்ஸ் அன் எனேபிளர்னால் இது வந்து ஒரு டெக்னாலஜி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ ஏஐக்கும் மற்ற கம்ப்யூட்டர்ஸ் இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ்னால்,
இது வந்து ஒரு மில்லியன் டைம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். இது ஏஐ எரா, இது பேரே ஏஐ எரா, ரைட்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எரா, இன்னோவேஷன், நாலேஜ் எக்கானமி அப்படின்றதான் இப்போ நம்ம இருக்கிறது. இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தூங்கி எந்திக்கிறதுலேருந்து நம்ம சாப்பிட்றது, வேலைக்கு போகிறது, எல்லா இடத்துலையுமே வந்து ஏஐ இல்லாமல் வாழ்க்கை இருக்காது. இது வந்து இது கம்பேரிசனே கிடையாது. இப்போ எலக்ட்ரிசிட்டி வரும்போது இண்டஸ்ட்ரியலைசேஷனு, பிரிண்டிங் ப்ரெஸ், இதுக்கெல்லாம் ஒரு கம்பேரிசன் இருக்கும். சம்வேர் ஒரு இன்க்ரிமெண்டலாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தொழில்நுட்பம் வளர்ச்சி, இன்க்ரிமெண்டலாக அவங்களுக்கு வந்து ஒரு 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 எக்கனாமிக் பூம் இதெல்லாம் வரும். இது அப்படி இல்லை. இதுக்கு வந்து கம்பேரிசனே கிடையாது. இது ஒரு மனுஷன் மாதிரி இருக்கிறது டெக்னாலஜி. இதனுடைய லிமிட் வந்து அது வந்து யாருக்குமே இன்னும் தெரியாது. அண்டர்ஸ்டாண்ட் சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு ஏஐ வந்து ஒரு பெரிய மனித குலத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது, நிறைய தான் அண்டர்ஸ்டாண்ட். பட் இப்போ என்னன்னா ஏஐ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு அளவற்றதாக இருக்குது. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஏஐ வச்சு இவ்வளோ பண்ண முடியுதுன்னு இருக்குது. இது ஃபியூச்சரில் எப்படி போகும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத நிலைமையில் க்ரியேட் பண்ணவங்களே இருக்காங்க. எனக்கு இது ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நம்ம கார் பற்றி பேசணும். இப்போ அதில் வந்து அட்டானமஸ் கார் ஒன்று நம்ம பேசணும். அதுவாக முடிவெடுத்து அதுவாக ஒண்டி ஓட்டுற ஒரு இது எடுத்தோம். இப்போ இங்கே இருக்கவங்கலாம் ஃபியர் பண்ணுறது என்னன்னா, என்னோட வேலை போயிடும், இது வந்துருச்சுன்னா என்னோட வேலை போயிடும். இது ஆப்வியஸாக ஒவ்வொரு டெக்னாலஜி வரப்போ ஒரு கேள்வி தான். இப்போதைக்கு ஒரு அட்வான்ஸ்மெண்ட் ஸ்டேஜ் வந்து அட்டானமஸ் கார். நீங்கள் ஏறி புக் பண்ணினா ஒரு கார் வரும், அந்த காரில் நீங்கள் உட்காந்துன்னா அந்த காரே கொண்டு போய் உங்களை விட்டுரும். இதுக்கு டிரைவர் தேவையில்லை, யாரும் தேவையில்லைன்னு. இப்போ அவங்க ஃபியர் பண்ணுற ஆப்ஷன் இங்கே வந்துருச்சுல. இப்போ ஒரு டிரைவர் ஒரு வேலை இருந்துச்சு, இப்போ அந்த வேலை போயிடுது. இப்போ அந்த காரே எடுத்துக்கிச்சு அப்படின்னா அந்த டிரைவருக்கான ஒரு ஃபியர் வந்து, நான் ஓட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு இந்த வேலை எல்லாம் போயிடுமோ. இது இன்னைக்கு ஸ்டாட்டிக் ஸ்டேஜில் இருக்குது. இந்தியாவுக்கு வருமானு தெரியாது, வந்தால் ஃபீஸிபிளான்னு தெரியாது, 1000 பிரச்சனை இருக்குது. பட் ஸ்டில் அந்த பயம் ரொம்ப நியாயமானது தானே. இந்த அன்றைக்கி நான் காரை பார்க்குறேன், யூஎஸில் நியூயார்க்கில் ஓடுது, நாளைக்கு சென்னையில் ஓடாது, நான் எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு பயம் வரும்ல. அந்த பயம் ரொம்ப நியாயமானது தானே. எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள் அட்டானமஸ் கார்ன்றது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நம்ம ஆக்சுவலாக ஜாப் பற்றி பேசும். ஜாப் இப்போ வந்து நான் கோடிங் பண்ணிகிட்ருக்கேன், டெக்னிக்கல் சைடு. இன்னொன்று வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்குது. இப்போ எல்லாருமே நீங்கள் இன்ஜினியரிங் சைடில் வந்து ஜாப் இருக்குது. இப்போ நான் வந்து காமர்ஸ் படிச்சிருக்கேன், நான் வந்து நர்சிங் படிச்சிருக்கேன், நான் மார்க்கெட்டிங் படிச்சிருக்கேன். இங்கெல்லாம் வந்து ஏஐ வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏஐ எங்கள் வேலையை பார்த்துரும். அப்படி இன் எனி டெக்னாலஜி, எவ்ரி டெக்னாலஜி, புது டெக்னாலஜி வரும்போது த ஜாப் ஸ்கில் வில் ஷிஃப்ட். ஓகே, முதல்ல ஒரு வேலை பண்ணிருப்பாங்க, அந்த ஸ்கில் மாதிரி வேற ஒரு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு அதே தான் எல்லா டைம்லேயும் டெக்னாலஜி ஷிஃப்ட் என்ன பண்ணுன்னா அந்த ஸ்கில் லெவலில் வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு நார்மலாக இப்போ மார்க்கெட்டிங் ஜாப்னு வச்சுங்க. இப்போ நான் இது இன்ஜினியரிங் பற்றி பேசலை, ஏன்னா வந்து மார்க்கெட்டிங் ஜாப்னா இப்போ மார்க்கெட்டிங்கில் செக்மெண்டேஷன், டார்கெட்டிங், பொசிஷனிங், இப்படி எஸ்டிபி இருக்குது, அப்புறம் வந்து ப்ரைஸிங் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் டேட்டா வச்சு பண்ணணும், இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. பட் இது ஒரு ஏஐயில் இட்ஸ் கால்டு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்ன்னு சொல்கிறது. ஒரு சின்ன டெக்னிக்கலாக கொஞ்சம் சொல்லிடுறேன் நான். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் தான் வந்து இந்த ChatGPT, அதான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். அதில் வந்து எப்படி பண்ணுவோன்னா, உலகத்துக்கு இருக்கிற எல்லா டேட்டாவும் எடுத்து, அதாவது மார்க்கெட்டிங் டேட்டா, இந்த எல்லா டேட்டாவும் எடுத்து, மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸு, அப்புறம் ரிசர்ச் எல்லாம் எடுத்து ஒரு மாடலுக்கு டேட்டாவை ஃபீட் பண்ணி ஏஐக்கு ஒரு புரிதல் வரும். மார்க்கெட்டிங்னா எப்படி அப்படின்னு, அந்த தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். அதிலிருந்து ஃபைன் டியூனிங் பண்ணி மார்க்கெட்டிங் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மாடல் இருக்கும். அந்த மாடலை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் வந்து எப்படி இன்றைக்கி 10 பேருக்கு நான் வந்து விற்கிறேன்னா, அந்த மாடலை யூஸ் பண்ணி என்னோடய கிளையண்ட்டு வந்து இன்னும் 10 அப்படி 100 ஆக்கணும்னு பண்ணலாம். இப்போ உங்கள் ப்ரொடக்டிவிட்டி, ஏஐ வந்து இட்ஸ் நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார், ஒரு மனுஷனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. எல்லாரோட ஃபிலாசபியும் ஏஐ வந்து எப்படி ஒரு மனுஷனை வந்து மனுஷனுடைய கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது, ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது. இந்த மாதிரி வந்து இந்த ஜாப்ஸ், ஏ ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து ஒரு 10 to 10 million நியூ ஜாப்ஸ் வில் பி கிரியேட்டட். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்கில் செட் வில் ஷிஃப்ட். நீங்கள் ஏஐனால் வந்து ஜாப் லாஸ் வராது. இது வந்து ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குது ரீசெண்டாக, ஏஐனால் வந்து பீப்புள் வில் நாட் லூஸ் த ஜாப். அந்த ஏஐ யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களால தான் வந்து ஜாப் லாஸ் வரலாம். பட் ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து இட் வில் பி மோர் அண்ட் மோர். இல்லை சார், இப்போ நான் இன்னும் தெரிஞ்சு கேட்குறேன் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ யூசேஜ் பண்ணுறவங்களால ஜாப் லாஸ் வரலாம் அப்படின்னு. இப்போ ஏஐனால ப்ராப்ளம் கிடையாது, ஏஐ எந்த வகையில் அப்ளிகேஷன் பண்ணுறாங்களோ அது மூலமாக வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கோட் சொன்னீங்க. இப்போ ப்ராப்ளம் இப்போ இந்த பசங்களை வச்சு சொல்லணும். இப்போ வந்து முன்னே வந்து இந்த கேமராமேன் அப்படிங்கிறது வந்து ஒரு கேமரா தூக்கிட்டு போயிட்டு நின்று பண்ணணும். இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க, நீ வந்து ஜஸ்ட் ஒரு கேமரா வாங்கிக்க, நீ ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணி வச்சனா போதும், நீ இங்கே நகண்டா அது நகலும், அங்கே நகண்டா அது நகலும், நீ உட்காந்தனா அது மானிட்டர் பண்ணுங்க. அப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு ஜாபில் இருக்கவங்களோ அல்லது வந்து இப்போ ஐடியில் இருக்காங்க வச்சுங்களேன், இப்போ அவங்க ஒரு கோட் பண்ணி ஒரு வெப்சைட்டுக்கு கோட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு ChatGPT ரைட் அ கோட் ஃபார் ஸ்லிங்
ரைட் கோட் ஃபார் இது அப்படின்னு சொல்லி போட்டோன்னா அது வந்துடுது, கோடே எழுதி கொடுத்துருது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு இவ்வளோ அப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா நாளைக்கு இதை வச்சு தான் நான் போல போட்டுறேன், நான் எப்படி இதை பண்ணுறதுன்னு ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்ட்லேருந்து அது வரதானே செய்யும். டெக்னிக்கலுமே கூட அந்த கேள்வி வரதானே செய்யும். இப்போ 2 டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட் நீங்கள் இப்போ பேசுனீங்க. ஒன்று வந்து கேமரா, நான் வந்து ஒரு அஸ் அ கேமராமேன் எனக்கு வந்து நான் வந்து நிறையா வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் அதுதான் என்னோட ஜாப், அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஐ ஹாவ் த ஸ்கில் செட். இப்போ அதே இதை நீங்கள் வந்து ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் நிறையா வருது, நிறைய இதில் இப்போ உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி வந்து அதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆட் ஆகும். உங்களுக்கு எனக்கு ஆட் ஆகுது. ஆமாம், உங்களுக்கு வந்து ஏஐ என்ன பண்ணணும்னா தான் சொல்கிறேன், அது நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட். அவங்களுக்கு வந்து அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நான் வந்து இன்னும் எப்படி க்ரியேட்டிவாக ஓகே தே ஷுட் அவங்க அதான் சொல்கிறேன். உங்களுடைய நார்மல் மொனோட்டோனஸ் டாஸ்க்னு சொல்லுவோம், ரிப்பீட்டட் டெய்லி வந்து கேமரா போட்டு ஸ்டாண்ட் அதை விட்டுட்டு இதை இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி நான் எப்படி கான்டென்ட்டை வந்து பெட்டராக இது பண்ணுறது, அக்வயர் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ஓகே. அப்போ ஸோ தே ஷுட் இம்ப்ரூவ் ஸ்கில். இப்போ பண்ணிட்டு இருக்க ஸ்கில்லை வந்து மாற்றி இப்போ ஏஐ வந்துருக்கு, ஏஐயில் நான் என்ன பண்ண முடியுங்கிறத அவங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். வேறு எனக்கு அந்த டொமைன் தெரியாது, தெரியும் சொல்கிறேன். இப்போ மார்க்கெட்டிங் பற்றி பேசணும் இல்லையா, இப்போ ஹெல்த் கேர் பற்றி சொல்லும்போது அதுக்கப்புறம் கோடிங் வரேன் நான். ஹெல்த் கேரில் இப்போ வியரபிள் இந்த இதெல்லாம் ஸ்மார்ட் வாட்சஸ், ரிங்ஸு. இப்போ ஒரு டாக்டர் ஒரு சிடி ஸ்கேன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, நர்ஸு வந்து ஒரு டாக்டர் சிடி ஸ்கேன் பண்ணுறோம், ஒரு சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் வர்றதுக்கு 2 நாள் ஆகுது. ஏன் ஆகுது? ப்ராசஸ் பண்ணி டேட்டா ப்ராசஸ் பண்ணி ஒரு டாக்டர் பார்த்து ரேடியாலஜிஸ்ட் சைன் பண்ணி, அந்த ரேடியாலஜிஸ்ட்க்கு வந்து ஒரு 100 ஸ்கேன் இருந்து 100 ஸ்கேன் இருக்கான்னு வச்சுங்க, ஒரு நாளைக்கு 100 ஸ்கேன் பார்க்க முடியும். இப்போ இந்த ஏஐயில் என்ன பண்ணுன்னா, முதல்ல ஸ்கேன் பண்ணி நீங்கள் ட்ரெயின்டு ஏஐ ஹெல்த் கேர் ஏஐன்னு ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அது முதல்ல கண்டுபிடிச்சிடும் இந்த சிடியில் அனாமலி இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டேட்டா இந்த சிடி ஸ்கேன்லாம் செக்மெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதாவது இதில் அனாமலினா என்ன, இதில் வேரியேஷன் இருக்குது, டிசீஸ் இருக்குது, டிசீஸ் இல்லை அப்படின்றத அதே வந்து பிரிச்சிடும். இப்போ நீங்கள் ஒரு நாள் பண்ணுறத ஒரு நிமிஷத்தில் பிரிச்சிருன்னு வச்சுங்க, 10 நிமிஷம்னு வச்சுங்க, எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி, எவ்வளோ பேருக்கு பார்க்கலாம் நீங்கள். ஸோ அதுதான் சொல்கிறேன் நான், அந்த ஜாப் போகாது. பட்டு இன்னும் அது ஒன்று ப்ரொடக்டிவிட்டி ஒன்று. 2வது அக்யூரசி. இப்போ சில ஸ்கேன் வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது, ப்ரிசிஷன் ஹியூமன் ஐயில் பார்ப்போம், ஹியூமன் எரர் இஸ் பாசிபிள். அப்போ அந்த டாக்டர்ஸுக்கு வந்து இந்த ஏஐ அந்த சிடி ஸ்கேன், ஏஐ ஆகுமெண்டட் சிடி ஸ்கேன் வியூவர் அது அழகாக ஐடென்டிஃபை பண்ணி வந்து சொல்லிடும். இதில் வந்து டாக்டர் ஹேஸ் டு ஜஸ்ட் பாயிண்ட் பண்ணும்போது நம்ம இங்கே பாரு அங்கே நடக்குது அப்படின்றது கரெக்டாக கிரிட்டிக்கலாக பாயிண்ட் பண்ணுறோம். அது வந்து கரெக்டாக இது மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெயின்டு டாக்டர் வில் பி வெரி ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இல்லை ஆமாம், ஒரு 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 மனிதன் மூலம் 10 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மணி நேரத்தில் செய்யுதுன்னா அஃப்கோர்ஸ் அது வந்து இப்போ அவருக்கு டாக்டருக்கு வந்து வெளியில் போய் அவருக்கு பசிக்குன்னு சாப்பிட போவார், அப்புறம் வேறு சோஷியல் கமிட்மெண்ட் அது ஒன்று. இப்போ ஏஐக்கு வந்து நீங்கள் சாப்பாடு என்ன தெரியுங்களா, டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பவர், அதுக்கு பிரச்சனையே கிடையாது, தூங்காது. அது பாட்டு 24 டாக்டருக்கு 8 மணி நேரம் ஷிஃப்ட்டு, ஏஐக்கு 24 மணி நேரம் 365 டேஸ். இந்த ஸோ உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி பாருங்கள். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் இமேஜின் பண்ணி பாருங்கள், பர்சனல் டாக்டர் வந்துடும். இப்போ அந்த கடைசியில் கடவுள் லெவலுக்கு வந்துடும்னு வச்சுங்களேன். இது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் பர்சனல் டாக்டர் அந்த ஆப்பே சொல்லிவிடும், இவ்வளோ தூங்கணும், அது இவ்வளோ ஹார்ட் ரேட்டு, இது எல்லாமே வந்து வந்துடும். அதே மாதிரி டாக்டர்ஸ் எவ்ரி இல்லை ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் செக்டர் வில் பி பெனிஃபிட் டெஃபினெட்லி. இப்போ நான் பார்க்குறேன், இப்போ இடையில கூட நியூஸ் பார்த்தேன், ஒரு யூஎஸில் தான் ஒருத்தர் வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருந்தார் ஆப்பிள் வாட்சை போட்டு. திடீர்னு அவருக்கு வந்து ஸ்விம் பண்ண முடியாமல் ரொம்ப அட்டாக் வந்துருச்சு அவருக்கு. ஸோ அந்த வாட்ச் வந்து ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணி எஸ்ஓஎஸில் வந்து 911 வந்து ஹெல்ப் பண்ணாங்க அவர், ஸோ தட் அவர் காப்பாற்றிட்டாங்க. ஸோ இப்படி பார்த்தா அது ரொம்ப பெனிஃபிட் தான். அன்னைக்கு வந்து அவர் கூட துணை யாருமே இல்லை, அவர் ஸ்விம் பண்ணும்போது ஒரு அட்டாக் வந்துச்சுன்னா யார் என்ன பண்ண முடியும். ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு எஸ்ஓஎஸில் வந்து நம்ம ஜிம்லலாம் பேசுகிறோம், ஜிம்ல எல்லாம் இந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய இது வந்து சடனாக இதாக கொலாப்ஸ் ஆகிறாங்க. இதெல்லாம் வந்து இஃப் யூ ஹாவ் அ ஸ்மார்ட் வியரபிள். இப்போ ஏஐ ஜென்ரேட்டிவ் ஏஐ இப்போ எங்கே இருக்கோன்னா ஏஜென்ட்டிக் தான் நம்ம பேசுகிறோம். இந்த மாதிரி வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, கால் பண்ணுறது ஏஜென்ட்டிக் ஏஐ. ஓகே, ஏஜென்ட்ஸ் சொன்னேன்ல, பாண்டு ஜேம்ஸ் பாண்டு மாதிரி ஏஜென்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏஜென்ட். இந்த ஏஜென்ட்டு தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம மெடிக்கலு, இந்த ஹெல்த் இதெல்லாம் பேசுகிறோம், மார்க்கெட்டிங்,
கேமரா அதெல்லாம் பேசுகிறோம். இப்போ மெயினாக நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ கோடு நம்ம எழுதுகிறோம் இல்லையா? ஆமாம். இப்போ நீங்கள் கோடு எழுதுறது வந்து நான் ஒரு நாளைக்கு வந்து இத்தனை லைன்ஸ் ஆஃப் கோடு எழுதுகிறேன், ரைட்? இப்போ நான் ஏஐ எனேபிள் கோடு வந்து 60-70% கொடுத்துருது. இப்போ நான் வேலிடேட் பண்ணுறேன். இதனோட அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ப்ராடக்ட் ஃபாஸ்ட்டாக மார்க்கெட்டிங் பண்ணலாம். டைம் டு மார்க்கெட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து நம்பர் ஆஃப் டெவலப்பர்ஸ் ஒன்று கேட்பீங்க, அடுத்த கொஸ்டின் எப்படி வரும்? ஓகே, அப்போ டெவலப்பரோட என்னாச்சு? அப்போ எனக்கு வந்து டெவலப்பர் இது இவ்வளோ தேவையில்லை. த ஆன்சர் இஸ் எஸ் அண்ட் நோ. மோர் அண்ட் மோர் இதுதான் சொல்ல வரேன். இப்போ நம்ம வந்து மேக்ரோ லெவலில் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ உலகத்தில் இவ்வளோ ஏஐ ஜாப் இருக்குது. என்னோட பிலீஃப் என்னென்னா, நம்ம மக்களுக்கு ஏஐ பற்றி புரிதல் வந்து குழந்தைங்கெல்லாம் ஏஐ படிக்கும்போது இந்த ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஏஐ ரிசர்ச் பண்ணுறவங்க, ஏஐ பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுறவங்கள நம்ம ஆகும்போது இந்த ஏஐ ஜாப்ஸ் எல்லாம் எங்கே வரும்னா இந்தியாவுக்கு தான் வரணும். எங்கே ரைட் ஸ்கில்ஸ் அட் கரெக்ட் ப்ரைஸில் இருக்கோ அங்கே தான் ஜாப்ஸ் வில் கம். அண்டு ஒன்று அந்த ஷிஃப்ட் நான் பார்க்குறேன். நான் எப்படி பார்க்குறேன், எல்லா ஸ்கில் லெவல் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் இந்தியாவிலையும் ஸ்பெஷலாக நம்ம நாட்டில் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரூரல் வில்லேஜஸ் இது எல்லாமே வந்து இங்கே பில்ட் பண்ணிட்டோன்னா இந்த ஜாப்ஸ் எல்லாமே வந்து வரும்போது குழந்தைங்கள் நம்மளுடைய கிராஜுவேட்ஸு இவங்களுக்கு வந்து வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி வில் கம் ஃபார் குளோபல் நீட்ஸ். ஒன்று, இப்போ இந்தியானோட எக்கானமி வந்து நம்ம வி ஹாவ் அன் ஆஸ்பிரேஷன். அந்த இந்தியன் எக்கானமிக் க்ரோத்துக்கு நீங்கள் வந்து இந்தியாவுக்கே நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸும் பில்ட் பண்ண முடியும். இந்தியா ஒரு பிக்கஸ்ட் கன்சியூமர் மார்க்கெட் ஆனால் தான் இந்தியன் எக்கனாமிக் க்ரோத் வில் பி மச். சைனா மாதிரி, யூஎஸ் மாதிரி. இப்போ நம்மளோட ஆஸ்பிரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணணுன்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இது, ஒரே ஒரு இதுதான் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷனில் நீ இன்ஜினியரிங் படிக்கணும்னு அவசியம் இல்லை, இது பண்ணு, ஏஐ படித்து அதனோடைய அப்ளிகேஷன் ஆஃப் ஏஐ எல்லா டிஃப்ரெண்ட் டொமைனில் நம்ம பண்ணாவே அது வந்து பிரமாதமாக வந்து க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டெக்னாலஜி யார் ஃபஸ்ட்டு அக்யூர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய எட்ஜ் கிடச்சிரும். ஆமாம், அந்த எட்ஜ் கிடச்சது மூலமாக நீங்கள் போக வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிலே மாதிரி நீங்கள் அடித்து நவுத்தலாம். அந்த எட்ஜ் ஃபஸ்ட்டு யாருக்கு கிடைக்குங்கிறது தான் மேட்ரு இல்லை. இப்போதைக்கு எட்ஜு இஸ் வெரி கிளியர், யூஎஸ் அண்ட் சைனா. ஓகே, ஹியூஜ் எட்ஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்என்டி. ஓகே. ஆர்என்டி. பட் இந்தியாவும் கூட ஃபாஸ்ட்டாக ஒரு 20% மேலே வளருதுன்னு ஒரு ரிப்போர்ட்டில் பார்த்தேன் சார். 20% மேலே அது போன வருஷம் காட்டிலும் இப்போ 2024 2028 25% மேலே இந்தியா பயங்கர ஃபாஸ்ட் பேஸில் வளருது. ஆர்என்டியில் வந்து அவங்க அதாவது பேசிக்கலி இட் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னா அந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இருக்குது, பிபிபி. எல்லா இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து எது கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கேப்எக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறையா பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜிபியூஸில் நிறைய தேவைப்படும். அந்த ஜிபியூஸ் தான் அந்த ட்ரைனிங் மாடல், இது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். இப்போ மெட்டா, லாமா, அப்புறம் சாட் ஜிபிடி, ஜெமினை, இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் மாடல்ஸ். பட் நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்மளுக்கு என்ன தேவைன்னா அந்த ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் மாடல்ஸ், ஹெல்த் கேர் ஸ்பெசிஃபிக், மார்க்கெட்டிங் ஸ்பெசிஃபிக், இதெல்லாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, அதான் லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. நாட் ஓன்லி யூஎஸ் அண்ட் சைனாக்கு மட்டும் நமக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு அம்பாசமுத்திரத்துக்கு இருக்குது, ஆம்ஸ்டர்டாமுக்கு இருக்குது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த ஏஐ வந்து டெக்னாலஜி எங்கேயோ இருக்குது. நான் சொன்னேன் இல்லை, எட்ஜ் இருக்குன்றது டிஃப்ரெண்ட்டு. இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம சொல்லுவோம்ல, ஃபேவரபிள் இந்தியா இஸ் அ ஃபேவர் டு வின்னு சொல்கிறோம். வென் இட் கம்ஸ் டு த ஃபீல்டு அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதான் ரைட். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபீல்டில் இருக்கோம், கேன் வி டூ இட் அப்படின்னா நம்மளால் கட்டாயம் பண்ண முடியும். ஏன்னு சொல்கிறேன் இல்லைங்க, நம்ம இதுக்காக வேண்டிய ஃபவுண்டேஷன் ஒர்க்கை ஸ்கூல் லெவலில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தமிழ்நாடு ஸ்கூல் லெவல் மைக்ரோசாஃப்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஸ்பான்சர் பண்ணி ஃபவுண்டேஷனில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறது இது அப்படின்றதான் இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம புஷ் பண்ணுறோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து இதை பண்ணுறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா அடுத்த ஃபியூச்சர் ஏஐ நோக்கி இருக்குன்னா அது சின்ன குழந்தையிலே நர்ச்சர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு அதை பற்றின ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும், ஐடியா கிடைக்கும். ஏன்னா சில பேர் வந்து அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, எனக்கு ஐஐடின்னு ஒன்று இருந்து அதுக்கப்புறம் தான் தெரியும், எனக்கு அது முன்னாலே எவனா சொல்லியிருந்தானா நான் பண்ணியிருந்திருப்பேன்.
எனக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து யாரும் சொல்லலை, எனக்கு மென்டர் பண்ண யாரும் இல்லை, ஃபேமிலியில் யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் அப்படி பார்க்கும்போது இது முன்னாலே நர்ச்சர் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் கூட. இது உலகத்துலேயே நான் சொல்கிறேன், நான் நீங்கள் அமெரிக்காலேயும் வந்து இந்த மாதிரி கான்செப்ட் வந்து இமீடியட்டாக ஸ்கூல் குழந்தைகளை கொண்டு போகலாம். நம்மளுக்கு ஆஸ்பிரேஷன் இருக்குது. ஹவு சப்போர்ட் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக ரெசிப்ரோட்டிவாக இருக்காங்க, எவ்வளோ தூரம் இது முன்னெடுத்துட்டு போக முடியுது? த பெஸ்ட், அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 2 தடவை யூஎஸ் அன்பில் மகேஷ் வந்து அவர் 2 தடவை வந்து யூஎஸ்க்கு வந்து மைக்ரோசாஃப்ட்க்கு வந்து பார்த்துட்டு லேப் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற அதே மாதிரி இங்கே செட்டப் பண்ணுன்றது தான் அவரோட. மைக்ரோசாஃப்ட் மாதிரி ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு? ஆமாம் அந்த லேப் எல்லாம் பாஸ்டனில் ஒரு ஸ்கூலுக்கு போய் பார்த்தோம். பாஸ்டனில் மைக்ரோசாஃப்ட் ஸ்பான்சர்டு ஸ்கூல், ஓகே, பப்ளிக் ஸ்கூலில் அதை போய் விசிட் பண்ணார். அப்புறம் அதை ரெப்ளிகேட் பண்ணால் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஆமாம், அதுதான் ஸ்கேலு, அதுதான் சொல்ல பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அங்கே ஜாஸ்தி. அங்கே பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், இங்கே ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பே இல்லை. இப்போ டேக்ஸ் பேயர்ஸ் டாலர்ஸ் தானே பண்ணுறோம். ஸோ நம்ம வாட் வி ஹவ் டு டெல் இஸ் எந்தெந்த இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்கிறோம் இல்லையா. இப்போ நாங்கள் மைக்ரோசாஃப்ட்டில் என்ன பண்ணுவோம்னா சிஎஸ்ஆர் மட்டும் பண்ண மாட்டோம், சிஎஸ்ஆர் வாலண்டியர்ஸ் அவர்ஸுக்கு டொனேஷனும் கொடுப்போம். ஓகே. இப்போ அது ரொம்ப கிரிட்டிக்கல், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? அந்த டொனேஷனும் வரும். இப்போ மைக்ரோசாஃப்ட் இப்போ நாங்கள் ஒரு சர்டன் ஏரியாஸ் தான் ஃபண்ட் பண்ணுவோம், அப்புறம் கவர்மெண்ட் டேக்கிங் ஓவர் இட். அப்புறம் அவங்களுக்கு ஏற்ற பட்ஜெட் அலோகேஷன், அவங்களுக்கு என்ன இது இருக்குன்னு, நம்ம எவ்வளோ ஃபண்டு வருது, அது வந்து அவங்க இது பண்ணி ஸ்கேல் பண்ணுவாங்க. பட் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம் வந்துட்டு போனாங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்கு. இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஆஸ்பிரேஷன் என்ன, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு விஷன் இருக்கணும், எப்போவுமே விஷன்னு. அப்புறம் அந்த விஷனுக்கு அந்த ஆஸ்பிரேஷன் இருந்ததுன்னா விஷன் வந்துடும், விஷன் வந்ததுன்னா அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன், அதுக்கு வந்து எங்கெங்கே என்னென்ன பண்ண முடியும். அதெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன்ல, உலகத்தில் எனக்கு தெரிஞ்சுன்னா வந்து வி டூ அந்த டீல்ஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லிக் கொடுப்போம். ஏஐ ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஒரு எட்ஜுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த எட்ஜு வந்து நம்மளுக்கு ட்ரெமெண்டஸாக இருக்குது. நான் ஐ பிலீவ் இட். குட். when I believe it, I know the scale is what we have to plan now. அது எப்படி பண்ணுறோம்? இப்போ நாம் வந்து ஒரு 300-400 ஸ்கூலுக்கு இப்போ பண்ணியிருக்கோன்னா, இப்போ 40,000 ஸ்கூலுக்கு எப்படி பண்ணுறது, ஒரு 4,000 ஸ்கூலுக்கு அடுத்த வருஷம் எப்படி பண்ணுறது, அதான் அந்த பிளானிங் தான் போயிட்டுருக்கு. ஓகே, குட். பட் ஒரு பெரிய விஷன் பார்க்க முடியுது. குட். ஆமாம், இது வந்து we are preparing well and the hope is நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல் சொசைட்டி ஆஃப் த சில்ட்ரன் ஆஃப் ஃபுல்லி ஏஐ கேப்பபிள். அது வந்து ஒரு ஏஐ பொட்டென்ஷியலோடு நம்ம குழந்தைங்களில் வந்து ஒரு அவேர்னஸ்ஸு, ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இதோட நம்ம வந்து வளர்ந்துருவாங்க. அண்ட் தேல் பி ப்ரிப்பேரிங் ஃபார் த ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு டீப் ஃபேக் ஒரு வீடியோ வந்து ஏமாத்துற ஒரு வீடியோ வந்து வந்துடுது. அது வந்து அந்த குறிப்பிட்ட ஆக்ட்ரஸே ஷாக் பண்ண வைக்குது. ராஷ்மிகா ஷாக் ஆக வைக்குது, என்னடா அப்படின்னு. அப்படிங்கப்போ ஷாக் ஆகி, அப்போ நாளைக்கு எனக்கு என்ன பயம்னா, இதை யாராவது ஒருத்தங்க இது தப்புங்க, இது டீப் ஃபேக்குன்னு யாராவது சொல்லணும். இதுக்கு போகிறதுக்கு எல்லா மீடியா ஹவுஸ்க்கும் அது வரணுமே. அந்த டெக்னாலஜி இப்படி இருக்குன்னு ஒரு மீடியா பர்சனுக்கு அவேர்னஸ் இருந்து டெக்னாலஜி அஃபோர்டபுளாக இருந்தால் தான் பார்த்துட்டு இது டீப் ஃபேக்கு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்ல முடியும். ஸோ ஆர் வி ரெடி ஃபார் தட்? அது இல்லை, அது வேலிடேஷன் இல்லாமல் நம்ம பப்ளிஷ் பண்ணுறதே தப்பு. தப்பு. அதான் ஃபஸ்ட்டு ரெகுலேட்டரி நீங்கள் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட், அதாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு வயலேஷன், ஒரு பர்சனாலிட்டியை ஒரு இண்டிவிஜுவலை நம்ம டேமேஜ் பண்ணுறோம், இது வந்து இட்ஸ் அ க்ரைம். இட்ஸ் அ க்ரைம். நீங்கள் அதை வந்து ஃபாஸ்ட்டாக இப்படி ட்ராக் பண்ணி பிடிக்கிறதும் ஏஐ மூலமாக பிடிக்கலாம். இப்போ அந்த இதை நீங்கள் ரெகுலேட்டரில் கொண்டு வந்துட்டோன்னா இருக்குது. ரெகுலேட்டரியில் யூ கேனாட் கண்டினியூ டு டிஃபெண்ட். நான் கேட்குறேன், நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறது இண்டிவிஜுவல் தானே பப்ளிஷ் பண்ணுறோம். அது ரெகுலேட்டர். அந்த பப்ளிஷை வந்து நீங்கள் இப்போ நாங்கள் எல்லா ஐபியும் எங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறோம், இப்போ நானே க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுங்க, அந்த கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது எனக்கு வந்து கிளியராக தெரியும் எந்த ஐபியில் க்ரியேட் பண்ணுறோம். அந்த கான்டென்ட்டை யாரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான்னு நான் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ரிப்போர்ட்டை இப்போ கவர்மெண்ட்டுக்கு போலீஸுக்கு கொடுத்தோன்னா தி பியூனிட்டிவ் ஆக்ஷன் கேன், அதாவது ரெகுலேட்டரியில் அவங்கள வந்து டீப் ஃபேக் இஸ் அ பனிஷபிள் க்ரைம் அப்படின்றது வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இருக்கணும். இல்லை, அது லா சைடில் அப்போ நீங்கள் ஃபாஸ்ட் ஆக்ட் பண்ணலாமே. நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல பிக் பாக்கெட் நடக்குது, இப்போ பிக் பாக்கெட் நடக்குன்றதுக்காக யாருமே பர்ஸ் வைக்க கூடாது. அது அப்படி இல்லை இல்லை சார். நான் பேசிக்காக நினைக்கிறேன்னா, இப்போ ஏதாவது ஒரு இமேஜ் இருக்குன்னா அதை ரிவர்ஸ் இமேஜ் சர்ச்சில் போட்டு
இது வந்து எங்கே உண்மையிலே எப்போ ஆரிஜினேட் ஆச்சு இல்லை இது வேறு எங்கெங்கெல்லாம் அந்த இமேஜ் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அது வந்து என்னாலையும் கூட பார்க்க முடியும். கூகுள் லென்ஸில் போட்டு இதை போட்டு பண்ண முடியுது, என்னால் பண்ண முடியுது. இப்போ அதே போல் ஒரு வீடியோ மேலே நாங்கள் போயிடலாம். அதான் கேட்குறேன். இப்போ எனக்கு ஒரு வீடியோ வருது, இல்லை இப்போ எனக்கு ஒரு வீடியோ வருது, நீங்கள் பேசுகிற மாதிரி வீடியோ வருது, எனக்கு சுந்தர் அவர்கள் பேசியிருப்பாருன்னு டவுட் இருக்குது அப்படின்னா இப்போ நானே அதை சர்ச் பண்ண முடியுமா? சர்ச் பண்ணி இது உண்மையாக பொய்யான்னு நான் எடுக்க முடியுமா? டெக்னாலஜி சார் அதுக்கு வீக்கெண்ட் நான் எங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சு. நீங்கள் பண்ண முடியும், லேமன் பண்ண முடியுமா? லேமனுக்கு வந்து சரி டெக்னாலஜி இஸ் தேர், லேமனுக்கு அவைலபிளாக என்னன்றது தெரியல எனக்கு. ஓகே ஓகே. பட் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அவைலபிளாக எஸ் பண்ணணும். ஓகே எஸ். பட் அதுக்கு மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்கும்போது இப்போ ஒவ்வொரு லெவல் ஆஃப் இதை வந்து ஒரு பெட்டி கிரைமாக ட்ரீட் பண்ண முடியாது. பெரிய கிரைம். இது வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா யாரோ ஒரு டீப் ஃபேக்கு அப்படின்றது வந்து நான் ஒரு வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். டீப் ஃபேக்குன்றது வந்து யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ நடக்குதுன்னு கிடையாது. இது பெட்டி கிரைமே கிடையாது. இது வந்து ஒரு கல்ச்சராக டெவலப் ஆகிடக்கூடாது. கரெக்ட். அப்போ நம்ம ரொம்ப ஃபோர்ஸாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதை வந்து நீங்கள் மிஸ்இன்ஃபர்மேஷன் 2 இது விச் கேன் கிரியேட், அதாவது அது வந்து ஒரு குழப்பமோ ஒரு இது பண்ணும்போது ஆஸ் அன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸராக சொல்கிறேன், ஒரு ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக நான் என்ன சொல்லலான்னா இந்த மாதிரி வரும்போது நீங்கள் த மொமெண்ட் ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்ஃபர்மேஷன்னா கவர்மெண்ட் வில் ஆக்ட், இட் வில் ஷுட் ஆக்ட். அதுக்கு ஒன்றும் இது கிடையாது. நீங்கள் இண்டிவிஜுவலை சேவ் பண்ணுறீங்க, கல்ச்சரை சேவ் பண்ணுறீங்க, அந்த ஃபியூச்சர் நடக்காமல் பார்க்குறோம் இல்லையா? இல்லை எனக்கு ஆக்சுவலாக என்ன பயம் சார், இப்போ டெக்னாலஜி வைஸ் இட் இஸ் we can pinpoint to கிளியராக சொல்கிறேன், எந்த ஐபி, எந்த வீடு, எந்த லொக்கேஷன் ஜியோ ஃபென்ஸ் பண்ணி கிளியராக வந்து we can figure it out, எந்த சிஸ்டம், எந்த டிவைஸ் நம்பரு எல்லாத்தையும் நான் மேப் பண்ணி கொடுத்துடலாம், பண்ண முடியும். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கான்டென்ட்டையும் வந்து ட்ரேஸ் பண்ணி கொடுத்தோம். ஓகே, எங்கெல்லாம் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு, யார் கையிலேருந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, யார் டிரான்ஸ்மிட் பண்ணுற, எந்த டிவைஸ் எல்லாமே நாங்கள் வந்து பண்ண முடியும். ஓகே, செக்யூரிட்டி, சேஃப்டி, ப்ரைவசி எங்களுடைய பிளாட்ஃபார்ம் மைக்ரோசாஃப்ட் பிளாட்ஃபார்ம் அண்ட் மெனி அதர் டெக்னாலஜிஸ், மெனி அதர் கம்பெனிஸ் வி ஹவ். ஏன்னா நாங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்க முடியாதுன்றது வேறு விஷயம். இப்போ கரெக்டான இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் கேட்டால் கொடுத்துருவாங்க. பட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து இண்டிவிஜுவல் கொடுக்க முடியாது. அதை வச்சு அது ரொம்ப ப்ரைவசி இஷ்யூ ஆகிடும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். த ஆன்சர் இஸ் வி கேன் ட்ராக் அண்ட் பின் பாயிண்ட் டு த எக்ஸாக்ட் டிவைஸ். அந்த டிவைஸ் என்ன என்னோடதில் நீங்கள் சொல்ல கூட முடியாது, அந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்துருவோம். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு டீப் ஃபேக் வந்துச்சுன்னா அது வந்து யார் வீடு வரைக்கும் டோர் நம்பர் வரைக்கும் எடுத்துடலாங்கிற நல்ல விஷயம். எனக்கு 2 விஷயம் சார் இன்டர்வியூ வேண்டே பண்ணக்கு மேலே. ஒரு விஷயம் என்னென்னா, டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிட்டோம், ஐ ஃபீல் நம்ம அட்வான்ஸ்டாக இருக்கோன்னு, எனக்கு அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் ஒன்று என்னென்னா, அது வந்து காமன் மேனுக்கு இப்போ நம்ம போய் சேர்த்துட்டோம், எல்லாத்தையுமே காமன் மேனுக்கு சேர்த்துட்டோம். இப்போ நான் வந்து என் குழந்தை வந்து முருகர் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் அது மாதிரி அடிச்சேன்னா எனக்கு குழந்தை முருகர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருது எல்லாம். இது எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ன்னு கேட்டால் ஹாப்பினஸ் தான். ஐ ஃபீல் ஹாப்பி, எனக்கு கிடைக்கும் கிடச்சிது. இப்படி எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு பொதுவான காமன் பிளாட்ஃபார்ம் வைக்கிறதுங்கிறது எனி இண்டிவிஜுவல் கேன் டேக்ல. இப்போ நம்ம பேசும்போது ப்ரைவசி பேசணும். இப்போ இதை எல்லாத்துக்கும் கொடுத்தோம் அப்படின்னா ப்ரைவசி இஷ்யூ பிரச்சனை வந்துடும். அதே போல் இப்போ நமக்கு வந்து ஒரு வீடியோவோ ஆடியோவோ ஏதாவது ஒன்று என்னாலே மேக் பண்ண முடியும்னு ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் கொண்டு வைக்கிறது எல்லாருமே ஒரே மாதிரி யோசிக்காதுல்ல. அது கரெக்ட். எல்லாருமே ஒரே மாதிரி யோசிக்காது. அப்போ இந்த காமன் பிளாட்ஃபார்மில் கொண்டு வைக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் அக்சசிபிள்ங்கிற வகையில் சந்தோஷம் எனக்கு. கரெக்ட். ஆனால் அக்சசிபிளாக இருக்கிறது சந்தோஷப்படுறேன். ஆனால் காமன் பிளாட்ஃபார்ம் வச்சு இது யார் எப்படி யூஸ் பண்ணுவாங்கிறது பயம் ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணுறது? இப்போ இது எத்திக்ஸ் தான். இது எத்திக்ஸ் தான். கரெக்டு. நீங்கள் என்னென்னா இந்த பயம் இருக்குல்ல, இந்த வந்து இது வந்து குட் ஆர், அதாவது இதனால் குட் அதாவது என்ன சொல்கிறது, இதனால் நிறைய குட்னஸ் வருமா இல்லை இது வந்து கெடுதல் பண்ணுமா? யாருமே எப்படி அப்ளை பண்ண எனக்கு தெரியாது, எனக்கு பயமாக இருக்கு. அதுதான் சொல்கிறேன். அது வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம எப்படி க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் இதனால் வந்து யார் நம்ம காம்பவுண்டு கட்டுறது ஒரு செக்யூரிட்டி தான். இது நம்ம டெய்லி வந்து யாராவது ஏதி கூச்சுவான்னு நினச்சின்னா தூங்க முடியாது, ரைட்? இதுதான் சொல்கிறேன். இது வந்து செக்யூரிட்டி இஸ் தேர், அந்த பிளாட்ஃபார்மில் வந்து செக்யூரிட்டி இஸ் தேர். பட்டு இந்த குழந்தைங்க எவ்வளோ அழகாக அது க்ரியேட்டிவாக ஒரு 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 10 பேர் வந்து அதை தப்பாக யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு டெக்னாலஜி வேணால் ஒரு 90 பேருனுடைய க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. கிரேட்டர் குட்டு தான் எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டு. இந்த இதை வந்து நம்ம பிரிட்ஜ் பண்ணலாம். எப்படி அந்த பெட்டி கிரைம்ஸை நம்ம பிரிட்ஜ் பண்ணுறோமோ அது மாதிரி பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம இந்த இதை மானிட்டர் பண்ணி, ஏன்னா இது தெரியாமல் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து இதே 2 இது வந்து யூஸில் நல்லா பண்ணுவாங்க. ஒன்று வந்து இந்த பெனால்ட்டி,
ஃபினான்ஷியல் பெனால்ட்டி. நீங்கள் யாராவது டீப் ஃபேம் பண்ணுறீங்கன்னா இது சூ பண்ணாங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பெனால்ட்டி வில் பி ப்ரெடி ஃபாஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூஎஸ்ன்றக்காக சொல்லலை, ஜென்ரலாக இது ஒரு ஐடியல் சுச்சுவேஷன் வச்சுப்போம் நம்ம. இந்த பெனால்ட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இது அண்டு இது இன் டர்ம்ஸ் ஆஃப் சிவில் பெனால்ட்டி இது வரும்போது இந்த இதெல்லாம் வந்து குறைஞ்சிட்டே போகும். இப்போ கவர்மெண்ட் ஹேவ் டு கம் டவுன் ஹெவிலி இல்லை, சிவியர்லி. அதெல்லாம் வந்து இந்த இதுலலாம் வந்து ஒரு பர்சனாலிட்டியை டார்னிஷ் பண்ணுற மாதிரி லைஃப் லாங் ஸ்டிக்மா இல்லைங்களா? கரெக்ட். இப்போ பேசிக் ரைட்ஸே வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் எந்த கோர்ட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிலையும் பேசிக் ரைட்ஸ் தானே. இப்போ நான் வந்து வெளியில் போகும்போது இப்போ 4 பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்கன்னா அது வந்து பெரிய ஸ்டிக்மா. கரெக்ட். அது எனக்கு மட்டும் ஸ்டிக்மா, எல்லாத்துக்கும், என் குழந்தைங்களுக்கு, ஃபேமிலி, சொசைட்டி, எல்லாத்துக்குமே. அது எப்படி நம்ம பெட்டி கிரைம்னு சொல்ல முடியாது? அது வந்து இதுக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் தெர் ஷுட் பி எனி காம்ப்ரமைஸோ லீனியன்ஸோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெரி கிளாடான விஷயம்னா நீங்கள் சொன்னீங்க ஒரு டீப் ஃபேக் வந்துச்சுன்னா அதை நான் எடுத்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இது யார் பண்ணால், எந்த ஐபி அட்ரஸ் பண்ணால், எத்தனை மணி கிரியேட் பண்ணால், எந்த சிஸ்டமில் பண்ணால், அவருடைய ஹேஷ் ஃபைல்னா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருன்னு சொன்னது வரைக்கும் ஐம் வெரி கிளாட், ஐ எம் ஹாப்பி. எனக்கு இதில் ஒரு நுட்பமான ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ வந்து இந்தியாவில் இன்னும் ஃபைனான்ஷியல் ஃப்ராட் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த ஏடிஎம்மில் பின்கோடை சொல்லுங்கள், இல்லை அதையும் அட்வான்ஸ்டாக போய் ஹேக் பண்ணுற வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. இப்போ இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராடு வந்து க்ரோர்ஸ் கணக்கில் போகுது, கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் இருக்குது. இதை ட்ராக் பண்ண முடியுமான்னு நுட்பமாக சில எக்ஸ்பர்ட்ஸை கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கேட்வே வரைக்கும் ட்ராக் பண்ணலாம், கேட்வே தாண்டிடுச்சுன்னா அது திருப்பி ரெக்கவர் பண்ணுறதுங்களாம் பாசிபிள் இல்லை, அவ்வளோ பெரிய சேலஞ்சு அப்படின்னு. ஏன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இல்லை, இருக்குது, பட் அது ரொம்ப ஹைலி அஃபோர்டபுளாக எல்லாருக்கும் இல்லை. லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிலையுமே கூட கேட்வே தாண்டிச்சுன்னா அவங்களுக்கு பெரிய சிக்கலாக தான் இருக்குது, அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாதுங்க மேலே இருக்கான். ஃபினான்ஷியல் ஃப்ராடுக்கு டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியில் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய இடத்துல இல்லை. அதுவுமே நிறைய ப்ராப்ளம்க்கு நிறைய பேர் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்க முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. கேட்வே வரைக்கும்னா ஓகே, அதுக்கு மேலே கஷ்டம்னு. அப்போது ஒரு சைடில் தீய வழிகளுக்கான என்ஃபோர்ஸ்மெண்ட் வழி ஜாஸ்தி ஆகிடுச்சு, தீய வழிகளுக்கான அட்வான்ஸ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. யார் ஸ்டாப் பண்ணுமோ லா என்ஃபோர்ஸ்மெண்ட் கம்மியாக இருக்குது. அப்போது டெவலப்டு நேஷன் யூஎஸ் மாதிரி ஓகே, they will do it at any cost, they will find it. பட் டெவலப்பிங் நேஷன்ஸில் இது ஒரு பெரிய ப்ராப்ளம்ல, இந்த டெக்னாலஜி வந்துருச்சு, அது தீயவர்கள் கைக்கு போயிடுச்சுன்னா நல்லவர்கள் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு அந்த பவர் இல்லைன்னா இது ரொம்ப கடினம். இப்போ ஒரு டெவலப்பிங் நேஷன் என்ன பண்ணுவாங்க, அது என்ன, எப்படி, ஹவு டு தே ஹேண்டில் இட்? நீங்கள் பவர் இல்லைன்றது இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த அவைலபிலிட்டி எக்ஸாக்ட்லி ஃபைனான்ஷியல். ஆமாம், அதாவது லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அப்போ நிறைய இது கொலாபரேஷன் நடக்கும். இப்போ இன்டர்போல், ஐபி, சிபிஐ ப்ளஸ் ரா எல்லாமே வந்து நிறைய கொலாபரேஷன் வில் பி தேர். டேட்டா ஷேரிங், இன்ஃபர்மேஷன் ஷேரிங்லாம் அவ்வளோ நம்மளுக்கு காமன் மேனுக்கு தெரிஞ்சதை விட வந்து ஒரு ரொம்ப ஃபஸ்ட்டு டெக்னாலஜியை நம்ம இன்வென்ட் பண்ணுறது டிஃபென்ஸுக்கு தான், டிஃபென்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் தான் இது பண்ணுறது. பட் நம்ம கண்ட்ரியில் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு புரிதல் கிடையாது. பட் நான் ஸ்பெசிஃபிக்லி இந்தியான்னு கேட்கல, டெவலப்பிங் நேஷனை பார்த்து இப்போ நீங்கள் சாட் ஜிபிடிங்கிற ஒரு டெக்னாலஜி தூக்கி ஒரு வேர்ல்டு கொடுத்துட்டீங்க, அர்ப்பணிச்சிட்டிங்க, இந்த அருக்கு வச்சுக்கோங்க, இதில் அன்லீஷ் பண்ணிக்கோங்க, உங்கள் கிரியேட்டிவிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு அன்லீஷ் பண்ணுங்கன்னு விட்டீங்க. இப்போ இதுக்கு பண்ணும்போது சைமல்டேனியஸாக யூஎஸ் மாதிரி, லண்டன் மாதிரி, இல்லை யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் அவங்க வந்து டெவலப் நேஷனுக்காக என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எடுத்துடுறாங்க. என்ன நிமிஷத்தில் they will find it, or at any cost they will do it. நீங்கள் $1 million சொன்னாலும் they will find it. பட் டெவலப்பிங் நேஷன் இப்போ இந்தியாவே எப்படி இருக்குன்னா, இன்னும் இப்போ கென்யாவுக்கும் இருக்கும், ஆஃப்ரிக்கா காங்கோ இருக்குது, இது மாதிரி எவ்வளோ டெவலப்பிங் நேஷன் அண்டர் டெவலப்பிங்கில் இருக்கவங்கலாம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்க மாட்டாங்களே. வாட் வில் இது டூ? அதுதான் என்னோட இதாக இருந்தது. ஃபைனான்ஷியல் ஃப்ராட் எங்கேருந்து நடக்குது தெரியுமா? மோஸ்ட்லி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது. நீங்கள் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து தான் நிறைய ஃபைனான்ஷியல் ஃப்ராட் அனுப்புவாங்க. ஸோ அந்த நோஷன் ஆஃப் டெவலப்பிங் நேஷன்ஸ்லேருந்து இல்லை அப்படின்னா இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல, டெக்னாலஜி பாதிக்கப்படுறது அவங்கிறான். அதே தான், ஜென்ரலி அந்த டெக்னாலஜி இஸ் அவைலபிள், அது எல்லாருக்குமே ஆக்சசிபிளாக இருக்கா, அந்த அவைலபிள் இஸ் தேர், ஆக்சசிபிளாக இருக்கா ஃபார் தீஸ் நேஷன்ஸ், ஃபார் ஸ்பெசிஃபிக்லி கவர்மெண்ட் பர்பஸ். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இட் ஹேஸ் டு பி தேர். பட் அதான் பண்ண முடியாது, அஃபோர்டபுளாக பண்ண முடியும், எல்லா கண்ட்ரீஸ்க்கும் பண்ண முடியும், அப்படி தானே? 2 ட்ரெண்ட் இப்போ பார்க்கலாம் நீங்கள். ஒன்று வந்து இந்த காஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். முதல்ல ஏஐ ஏன் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை அப்படின்னா, அந்த செமிகண்டக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செமிகண்டக்டர் சிப்ஸு, அந்த சிப்ஸு வந்து அந்த மோர்சுலான்னு ஒன்று சொல்கிறது, இன்னொன்று வந்து அதெல்லாம் தாண்டி வந்து இப்போ வந்து 1000 டைம்ஸ் வந்து யூ கேன் கண்டென்ஸ் அ டிரான்சிஸ்டர் இன்டு சிப், அந்த மாதிரி மில்லியன் டைம்ஸ் கூட நிறைய போயிட்டுருக்கு. இப்போ அந்த சிப்னுடைய கெப்பாசிட்டி கூட இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எதுக்கு லார்ஜ்னு சொல்கிறோன்னா, பெராமீட்டர்ஸ், பில்லியன் ட்ரில்லியன் பெராமீட்டர்ஸ் மாடல்ஸ் தான் லார்ஜ் லாங்குவேஜ். இப்போ இந்த எதுக்கு சொன்னால் இந்த காஸ்ட் டு கம்ப்யூட்டு ஒரு 1/10 ஆஃப் த காஸ்ட் போயிடுச்சு ஆல்ரெடி. அந்த காஸ்ட் ஆஃப் டெவலப்பிங் த டெக்னாலஜி
குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்ல வரேன். ஆக்சசிபிளாக இருக்கான்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ அந்த கமாடிட்டி ஆக போகுது, கமாடிட்டி ஆயிடுச்சு. அதனால த ஆன்சர் இஸ் எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கிறதா நான் வந்து அம்பாசமுத்திரத்துக்கும் அவைலபிள்னு சொன்னேன், ஆம்ஸ்டர்டாமுக்கும் அவைலபிள்னு சொன்னேன். இது ரொம்ப புரிய வேண்டிய விஷயம். இந்த டெக்னாலஜி ஏஐ accessible, available and accessible to every single person in the planet. அதை வச்சு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி மாடல்ஸ் பில்ட் பண்ணி எக்கனாமிக் க்ரோத் க்ரியேட் பண்ணுறோமோ அதுதான் இப்போ நம்மளுக்கு உள்ள ஒரு வேகமாக இருக்கும். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ரொம்ப நிறைய இன்சைட்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க. அண்ட் ஃப்யூச்சர் வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஏல ஆல்ரெடி வி ஆர் தேர் அப்படின்னு தெரியுது. அண்ட் இன்னும் போக வேண்டிய தூரமும் நிறைய இருக்குது. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ அவடையப்பன், ப்ளஷர் மீட்டிங் யூ. என்னோடய லாஸ்ட்டு இது ஒன்று தான், இந்த ஒரு குழந்தையும் தமிழ்நாட்டில் இந்த ஏஐ டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஒரு புரிதலாக கொண்டு வந்து அது ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணி ஒரு இந்தியா ஒரு பெரிய வல்லரசு ஆகிறதுக்கு வந்து அதனுடைய காலம் வெறும் தொலைவில் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். டெஃபினெட்லி சார், டெஃபினெட்லி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி 14 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.